திருச்சிற்றம்பலம். நின்னாவார் பிறரின்றி நீயே ஆனாமே நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்துமானாய் மன்னானாய் மன்னவர்க்கோர் அமுதமானாய் மறை நான்குமானாய் ஆரங்கம் ஆனாய் பொன்னானாய் மணியானாய் போகமானாய் பூமி மேல் புகழ்தக்க பொருளே உன்னை என்னானாய் என்னானாய் என்னின் அல்லால் ஏழையேன் என் சொல்லி ஏத்துயேனே. கருணை பொழி திருமுகத்தில் திருநீற்று முதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறையுளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவான் வளதுரைசை சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எமதுளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பாம். திருச்சிற்றம்பலம். சரியா? பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெருங்கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மலைவார துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெறும் சிவபோக கொழுந்தேரல் வாய்மடுத்து தேக்கி செம்மாந்து இருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதவூரடிகள் அடியினைகள் போற்றி. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிறமேற்கொண்டு திரு கைலாய பரம்பரை திருவாவூதுரை ஆதீனம் சிறுவ ஸ்ரீ குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார்த்தபடி கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வமாய் விளங்குகின்ற மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் என்னை நெறிலே ஈடுபடுத்தி ஆண்டு அருள்கின்ற குருநாதர் சார் தங்கல் சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் மனம் மொழி மெய் ஆகிய முக்கர்ண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து இந்த நிகழ்வு தொடர்ந்து இங்கு நடைபெறுவதற்கு காரணமாயிருக்கின்ற நம்முடைய கொங்கு மண்டலம் ஆடலுள்ளான அறக்கட்டளையினுடைய தலைவர் உள்ளிட்ட பெருமக்களுக்கும் கூட இணைந்து இருக்கின்ற அடியார் பெருமக்கள் வந்து சிறப்புக்கின்ற ஆண்டோர் பெருமக்கள் அனைவரது திருவடிகளுக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். மாணிக்கவாசல் சுவாமிகள் அருளி செய்த திருவாசகத்தை தொடர்ந்து நாம் சிந்திக்கின்ற வகையிலே முதல் தலைப்பாகிய சிவபுராணத்தை நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று துவங்கி அந்த அனாதி முறைமையான பழமை என்று உரை சொல்லிய வகையிலே பெருமானுடைய அருள் செயல்களை எல்லாம் அவனுடைய குணங்களை எல்லாம் சொல்லக்கூடிய பகுதியாக அமைந்திருப்பது இந்த சிவபுராணம். இந்த புராணம் என்று சொன்னாலே பழமை என்ற அர்த்தம். அதனால சுவாமி எவ்வளவு பழமை என்று சொன்னால் அது அனாதி பொருள், அவ்வளவு பழமை. அதனால பழமையான அந்த பொருளுடைய குணங்களை எல்லாம் சொல்வதுதான் சிவபுராணம். பின்னால அவனுடைய செயல்கள் எல்லாம் அவ்வப்பொழுது பல கால வேளைகளிலே பல அடியார்களுக்கு பல இடங்களிலே வந்து அருள் செய்த திறம், அதெல்லாம் செயல்பாடுகள், அதெல்லாம் அடுத்த தலைப்பு கீர்த்தி திருவகம்ல வருது. இப்ப முதல்ல என்னன்னா ஆளுடைய குணத்தை சொல்றார், அப்புறம் அவர் செய்யற செயலை சொல்றார். அப்படிதான் அமைச்சிருக்கிறார். அந்த வகையிலே இதுதான் முதல்ல வந்து பாடியது என்பது போலதான் வாதோர்பான சொல்லுது. என்று சொன்னால் நமச்சிவாய என்றெடுத்து என்றுதான் ஆரம்பிக்கிறார். அப்ப இதுதான் முதல் தெரியும். அப்பேற்பட்ட இந்த ஒரு அருமையான பகுதியை பொதுவா திருநீர் பூசக்கூடிய எல்லாருக்கும் மனநத்துல இருக்கக்கூடிய ஒரு திருமுறை பகுதி இந்த சிவபுராணம். எத்தனை பாட்டு திருமுறை மனப்பாடம் அப்படின்னு நம்ம சொல்ல தெரியாது. 5 பாட்டு தான் தெரியும், 10 பாட்டு தான் தெரியுங்கிறவங்க கூட அநேகமா சிவபுராணம் வந்து அநேகமா தெரியும். அப்படியான ஒரு பகுதி. அதனால இன்னைக்கு 18,400 பாடல்கள் இருக்கிற திருமுறையில நிறைய பேர் மனசுல பதிஞ்ச பகுதி எதுன்னா இந்த சிவபுராணம். அதனால அது தெரியாதவர்கள் அநேகமா இல்லை, அந்த அளவுக்கு எல்லாருக்கும் தெரியும்.
அது மாணிக்கவாசர் காட்டுகின்ற அந்த பக்தி உருக்கம். அதைத்தான் நம்ம இப்பொழுது தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கணும். ஏன்னு சொன்னால், பக்தி என்பதனை நாம் உணர வேண்டும். அது அனுபவத்திற்குரிய பொருள். பக்தி என்பது கடையில வாங்குறது இல்லை. பக்தி என்பது ஒருத்தர் சொல்லி வாரதில்லை. பக்தி என்பது ஒருத்தரால காட்ட முடியாது. இப்ப பக்தி என்பது எப்படின்னு சொன்னால், அது அனுபவிக்க வேண்டிய பொருள். அப்ப அந்த அனுபவம் என்று சொன்னாலே பெருமானுக்கும் நமக்கும் உள்ள உறவு, பெருமான் நமக்கு காட்டுகின்ற கருணை, இதையெல்லாம் நாம அனுபவிக்கிறதா பக்தி, வேற ஒண்ணும் இல்லை. பக்தி சிறந்தால் சித்தி வரும், சித்தி சிறந்தால் முக்தி வரும். இதுதான் அமைப்பு. அதனால நம்ம முதல் படிநிலை என்ன அப்படின்னா பக்தி. பக்தியாய் நினைந்து பரவுவார் நமக்குன்னு தான் இவரே பேசுறார். பக்தியால் யான் உன்னை பலகாலும் பற்றியே மாதிரி புகழ் பாடின்னு தான் அருணகிரிநாதர் சொல்றார். முதல்ல ஆரம்ப நிலை பக்தி. அந்த வகையிலே மாணிக்கவாசர் என்ன பண்றார், நமக்கெல்லாம் இந்த பக்தி வருகின்ற அளவுக்கும் பக்தி வந்தவர்களுக்கும் எல்லாருக்கும் சொல்ற நூல் தான் இது. ஆனா முதல்ல அடிப்படையா என்ன பண்றாங்கன்னா, அந்த பக்தி வரணும்னா அந்த உருக்கம் வரணும். திருவாசகம் பூரா அந்த உருக்கத்தை வச்சார். அதாவது நம்ம இப்ப ஏற்கனவே கடந்த ஒரு 5-6 வாரமா சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்கன்னாரு. அங்கனே பெரிய உருக்கம் தான். ஏன்னு சொன்னால், இமைப்பொழுதும் சுவாமி என்னுடைய நெஞ்சை விட்டு நகராமல் இருக்கிறான்னா அவன் எவ்வளவு பெரிய கருணை. அவன் பெத்த பிள்ளைய கூட அப்படியே 24 மணி நேரமும் 1440 நிமிஷமும் தானே நினைச்சுக்கிட்டா இருக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. ராத்திரி 8 மணி நேரம் நம்ம தூங்கிடுறோம். அங்கேயே 8 மணி நேரம் போயிடுச்சு. மிச்சம் இருக்கிற 16 மணி நேரம் அதுல ஆபீஸ் அதுன்னு வேலைக்கு போனா பையனை பத்தி பிள்ளை பத்தியா சார் நினைக்க முடியும். அங்க இல்ல, அதுல ஒரு 8 மணி நேரம் போச்சு. அப்ப இங்க இருக்கிற நேரத்துல, எனக்குன்னு இருக்கிற நேரத்துல நான் குளிக்கிறது, சாமி கும்பிடுறது, சாப்பிடுறது, அப்புறம் என் செல்போனை பாக்குறது, இதெல்லாம் போக கடைசியில பாத்தீங்கன்னா பிள்ளைய பத்தி யோசிக்கிற நேரம் எவ்வளவு பார்த்தா 30 நிமிஷம் கூட நிக்க மாட்டேன். இவ்வளவுதான் நான் பெற்ற பிள்ளைக்கு. இப்ப ஊர்ல இருக்கவங்க பத்தி என்ன வந்திருக்கும், ஒண்ணும் கிடையாது. சுவாமி எப்படி இருக்கிறான்னா, இமைப்பொழுதும் என் நெஞ்சில்ங்கிற அப்படி இருக்கிறான்னா அப்ப எவ்வளவு பெரிய ஒரு கருணையாளனா இருக்கிறான் சுவாமி. அதையெல்லாம் அதை நினைக்கும் பொழுது பெரிய உருக்கம் தான். நம்ம எப்பேற்பட்ட ஒரு தலைமைக்கே அடிமையா இருக்கிறோம். இந்த உயிர்கள் எல்லாம் இறைவனுக்கு அடிமை, அவன் தலைவன். அப்ப நம்ம யாருக்கு அடிமையா இருக்கணும், அந்த தலைமை எப்பேற்பட்ட தலைமையா இருக்குன்னா அவ்வளவு வல்லமை உடைய தலைமை, அவ்வளவு கருணை உடைய தலைமை அது. அதுதான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் அப்படியே ஆரம்பிச்சு அந்த தலைமை என்னவெல்லாம் செய்யுங்கிறத போன வாரம் நிறைவுல மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய இந்த உடம்பு, இதுல இருக்க நிலைமையெல்லாம் எப்படின்னாரு, புறந்தோல் கோர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி புனவரம் நிறைய சொல்லிட்டோம். இந்த உடம்ப இது நிலையில்லாத உடம்பு. அருந்துயர் குரம்பையின் ஆன்மா நாடி அப்படின்னு சொல்றப்பவே சுவாமி என்ன சொல்லுவார், இந்த அருந்துயர் குரம்பையின் அது துன்பம் அப்படின்னா என்ன துன்பம்ங்கிறதுக்கு சிவஞான வேற ஒரு நோக்கத்தில் சொல்லுவார். அது எப்படி சொல்லுவார், புக்கில் அமைந்துட்டு கொள்ளோ என்பது போலன்னு. அப்படின்னா புக்கில் அமைந்துட்டு கொள்ளோ உடம்பினில் துச்சில் இருந்த உயிருக்குன்னு திருவள்ளுவர். அப்படின்னா இது வாடகை வீட்டுல இருக்குது அப்படின்னு சொல்றாரு. சரி, வாடகை வீட்டுல எவ்வளவு பேர் நம்மளதான் வாடகை வீட்டுல இருக்கும், அந்த மாதிரி உயிர் வாடகை வீட்டுல சொல்லுவோம். அதுல என்ன சார் பெரிய என்ன, அது வாடகை வீட்டுல இருக்குன்னா என்ன அர்த்தம், எப்ப வேணாலும் ஒரு நாளுக்கு காலி பண்ணணும். அதுதான் அருந்துயர்னார். இந்த வீட்டுல இன்னொரு 35 ஆண்டுகள் அப்படின்னு லீஸா போட்டு எடுத்திருக்கோம், ஒண்ணும் கிடையாது. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, இந்த உலகத்துல கூட ஒரு வாடகைக்கு வீட்டுல இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டுக்காரர் 2 மாசம் டைம் தரேன், நீங்க ஒரு நல்ல வீடு பார்த்து காலி பண்ணிக்கங்க. ஆனா இங்க இவர் மே 17ஆம் தேதி என்ன உண்டோ 2 மாசம் டைம் கொடுத்தாச்சு, என்னென்ன பண்ணிக்கும், அன்னைக்கு காலையில வருவேன் அப்படின்னு சொல்றது இல்ல. நெருநல் உலன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து உலகன்ட்டார். நேற்று ராத்திரி பேசிட்டு இருந்தா சார் இன்னைக்கு காலையில அப்படிங்கிறாங்க. அவ்வளவுதான் இந்த உலகம். அப்ப இந்த உடம்பை விட்டு நீங்கிறது அதுதான் என்ன சொன்னார், இது வாடகை வீடு, அதனால எப்ப வேணாலும் காலி பண்ணணும். புக்கில் அமைந்து கொள்ளோ உடம்பில் கெச்சில் இருந்த உயிருக்கு திருவள்ளுவர். சுவாமி பாஷ்யத்துல இதை எடுத்து கொண்டாடுறார். அருந்துயர் குரம்பைக்கு அவர் என்ன சொல்றார், புக்கில் அமைந்து கொள்ளோ என்றார் போலன்ட்டார். அப்படின்னா கிட்டத்தட்ட உதாரணத்துக்கு சொல்றேன், 60 வருஷமா 3 வேளைக்கு 4 வேளை அதுக்கு உணவை கொடுத்து அது அப்படியே அதை குளிப்பாட்டி அதை சோப்பு போட்டு பான்ஸ் பவுடர் போட்டு எவ்வளவோ பார்த்து கவனிச்சாலும் போற அன்னைக்கு சொல்லாம உள்ளாம போயிருக்கு. இவ்வளவுதான் இதுக்கு மரியாதை. இதுக்கு உள்ள மரியாதை அவ்வளவுதானே. என்ன கூடவே இருக்க போகுது இல்ல. நீங்க எவ்வளவு கவனிச்சுக்கிட்டாலும்
சரி நீங்க வாக்கிங் போங்கிறான், நீங்க கொழுப்ப குறைச்சிக்கங்கிறான் எல்லாம் சொல்லு. சரி சார் எல்லாம் பண்ண ஒரு 400 வருஷம் இருக்க முடியுமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, ஒரு நாள் பேக் ஆஃப் கிளம்பிட வேண்டியதான். அதுதான் சொல்றாரு. அப்ப அருந்துயர் குரம்பைங்கிறது என்ன சொல்றாரு? இப்படி நிலையில்லாத குரம்பை இது. அதைத்தான் மாணிக்கவாசர் இங்க வேற மாதிரி சொன்னாரு. புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும். மலம்னா அழுக்குன்னு அர்த்தம், சோறுன்னா வடிகிறதுன்னு அர்த்தம். காது வழியா வடிது, மூக்கு வழியா வடிது, வாயு வழியா வடிது சொன்னா கேவலம், நினைச்சா அசிங்கம். அப்படித்தான் வலியுது எல்லாம். அதான் சொல்லிட்டாரு, இந்த உடம்புக்கு இருக்கிற மரியாதை அவ்வளவுதான். வளவளன்னு உமிழும் அது கொல கொலன்னாரு நம்ம அருணகிரினார். இவ்வளவுதாண்டா அந்த உடம்பு, போங்கடா நீங்களும் உங்க உடம்பும் சொல்லிட்டார். அதனால விலங்கு அதனால மலங்க சொல்லார். மலம் சோறும் 9 வாயில் 9 வாசல் கொடுத்துருக்கான், 9மே ஒழுகுது ஒவ்வொரு நேரத்துக்கு. காது வழியா ஒழுகுது, மூக்கு வழியா ஒழுகுது, வாய் வழியா ஒழுகுது. எங்க இது பண்ண முடியும்? அப்பர் சாமிகள் சொல்ல இந்த 9 ஒரே நேரத்துல ஸ்டாப் ஆச்சுன்னா ஜாலி முடிஞ்சான்னாரு. அதையும் சொல்லாரு கடைசியில். 9 வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன் புண்ணியா உன் அடிக்கே போதுகின்றேன் புகழூர் மேவிய புண்ணியம். அவ்வளவுதான். அதனால அது சொல்றாரு, மலம் சோறும் 9 வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய. அதனால மலங்கன்னா மயக்கம் செய்வது. இந்த 5 புலன்களும் நம்மை அப்படியெல்லாம் பாடாப்படுத்துது. உள்ள வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலாவும். விலங்குங்கிற அன்னை சொன்ன நேர்விட நிற்காத மனசுன்னு, இதை செய்யலாம் அதை செய்யலாம்னு சொல்லி. நீங்க ரொம்ப சரியா சொல்லணும்னா 2 வீலர்ல கார்ல போறவங்களுக்கு தெரியும், இந்த நாய் எங்கிருந்து இங்க வரைக்கும் இப்போ நேரம் போய் தெரியாது, திரும்ப பசாடு இங்க திரும்பி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது நேர்விட போறதே இல்லை. இந்த மனசு அப்படித்தானோ, ஒன்ன நேர நினைக்கிறதே இல்லை. சுவாமியை தான் பிடிக்கணும்னு நல்லா எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க பெரியவங்க எல்லாம். அப்படியே பிடிச்சிட்டு இருக்க வேண்டியதானே? இல்ல. கோயிலுக்கு போறோம் சார், போற மாதிரி கோயில் வாசல்ல எதை எடுத்தாலும் 10 ரூபான்னு போட்டு வித்துட்டு இருந்தா அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். உள்ள கோயிலுக்குள்ளே போல, போனது கோயிலுக்கு தான், சாமியை வச்சுட்டு தான் போச்சு. வீட்டுல இருந்து கிளம்பி அங்க வாசல்ல போட்டிருந்தானா நல்லா இருந்துதான் சார்தான்னு சொல்லி அதெல்லாம் வாங்கிட்டு நேரம் அப்புறம் நிறைய ஆயிட்டு அதை தூக்கிட்டு கோயிலுக்குள்ள போக முடியல, வீட்டுல வச்சுட்டு வரலான்ட்டு வந்தோம். வீட்டுக்கு வந்த இடத்துல அப்புறம் கோயில் போறது மறந்து போச்சு. அவ்வளவுதான். அப்ப நேர்பட நிற்கிற சிந்தனை. அதனாலதான் விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி. கலந்தன்னா உண்மையான அன்பு. அன்புங்கிறது எப்படி இருக்கணும்னாரு, உலகத்துல நம்ம எவ்வளவு பேர் மேல அன்பு வைக்கிறோம், நிறைய பேர் மேல அன்பு வைக்கிற மாதிரி நடிக்கிறோம். 2 இருக்கு. ஆனா அவன்கிட்ட எல்லாம் தெரிஞ்சு அவன் நம்ம வைக்கிற அன்பு எப்படிங்கிறவன் உள்குவார் உள்கிற்றெல்லாம் உடனிருந்து அருதி என்றும். நம்ம மனசுல என்ன நினைக்கிறோம்ங்கிறது அவனுக்கு தெரியுமா? அதனால அந்த அன்பு உண்மையான அன்பான்னு சாமிக்கு தெரியும். அதனால சொல்றாரு, கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும். உள்ள உருகணுங்கிற, கசிந்து உள் உருகும். காலையில போய் இந்த திருவம்பாவையில் இந்த பிள்ளைங்க எல்லாம் எழுப்புறாங்க, 4வது நாள். அதெல்லாம் தூங்கிட்டு இருக்கு, ஒரு பேப்பா உள்ள தூங்கிட்டு இருக்கு. எல்லாரும் வந்தாச்சான்னு கேக்குது. உடனே இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க இப்ப சுவாமி நினைச்சு உருகிட்டு இருக்கிறோம், இப்ப என்னால எண்ண முடியாதுங்கிற. வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுவோம் அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே. விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணிக்கிணியானை பாடி கசிந்து உள்ளம் உள்நெக்கு நின்றுருக. அதைத்தான் இங்க சொல்ற. கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகுன்னு சொல்றத அப்படியே பின்னாடி விரிச்சு சொல்றாரு. அதனால இந்த பிள்ளைங்க யாரு சொல்ல, எல்லாம் 8ஆம் கிளாஸும் 9ஆம் கிளாஸும் சொல்லுது, நாங்க அப்படி இப்ப சுவாமி நினைச்சிட்டு இருக்கிறோமா, அதனால எல்லாரும் வந்தாச்சான்னு எங்களால எண்ணி பார்க்க முடியாது, வேணும்னு நீ எண்ணிக்கோ. ஒருவேளை எண்ணி இங்க வர்றது யாரும் 2 பேரும் வரலன்னா திரும்ப போய் தூங்கிக்கோ. எவ்வளவு டெக்னிக் வரும் உள்ள இருக்கப்பல, பயங்கர டெக்னிக். எல்லாரும் வந்துட்டாங்களான்னு கேட்கறது எதுக்குன்னா, யாரையும் வரலன்னா அது வரைக்கும் தூங்கலாம், அது டெக்னிக்கு. வெளியே இருக்கவங்க அதை விட சீனியர். அதனால என்ன சொல்லிருச்சு, நீங்க தூக்கத்துல பெட்ல இருந்து எந்திரிக்கிறது தான் கஷ்டம், எந்திரிச்சு வாசல் பார்த்துட்டு திரும்ப போய் படுக்காது. அதனால என்ன பண்ணாங்க, அதை எழுப்பணும்னு அந்த ஒரு மாணாக்கரை திருத்துறது ஆசிரியர் இப்படி செய்வாங்களாம். வெளியே இருக்கலாம் பக்குவத்தால உயர்ந்த ஆன்மா, உள்ள இருக்கிறது கொஞ்சம் குறைஞ்சது. அதனால அதை திருத்துறாங்க. எப்படி திருத்துறாங்க பாருங்க. நீயே எண்ணிக்கோ, எங்களால இப்ப எண்ண முடியல. சரி, எண்ண முடியாம நீங்க என்ன பெரிய வேலையில இருக்கீங்க, அங்க என்ன அப்படி எண்ண முடியாம அப்படின்னா என்ன வேலை சொல்லுது. வேத விழுப்பொருளை, விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கிணியானை நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னாரு, பாடி கசிந்து உள்ளம் உள்நெக்கு நின்று உருக. அதனால எங்களால எண்ண முடியாது, யாமாட்டோம்.
நீயே வந்து எண்ணி குறையல் துயிலும். அந்த பாடி கசிந்து உள்ளம் உள்நெக்கு நின்றுடுகிறதுல யார் மூலமா நமக்கு அந்த செய்தியை காட்டுறாருன்னா 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் பிள்ளைகள் மூலமா காட்டுறாரு. இதெல்லாம் இன்னைக்கு குழந்தைகளுக்கு நம்ம எடுத்து சொல்லணும் இல்லைங்களா? ஏன்னா குழந்தைகள் பின்னாடி படிக்கணும்னா இந்த மாதிரி செய்திகளை காட்டினா தானே அது சொல்ல. அதனால கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம்தான் அப்படின்னா அதுதான் நலம், ஏனையவை நலம் அல்ல. அதுதான் எப்ப சுவாமியை நினைத்து கசிந்து உள்ளம் உருகிறோமோ அதுதான் சிறப்பு. வேற எந்த விதமான வழிபாடும் பெரிய சிறப்பல்ல. 101 வாட்டி சுத்தி வந்துட்டேன் சார், சரி இருக்கட்டும். பெரிய மாலை சார், 1500 ரூபாய் சொன்னான், பரவாயில்லன்னு வாங்கி சாத்திட்டேன் சுவாமி, இருக்கட்டும். அதெல்லாம் சிறப்பு தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா அதுக்கெல்லாம் மூலம் எங்கன்னாரு? உள்ளத்துல அன்பு, கசிந்த அன்பு. என்பே விறகா இறைச்சி அறுத்திட்டு பொன்போர் கணலில் பொரிய வறுப்பினும் அன்புடு அகங்குலைவார்க்கன்று என்பொன் மணியனை எய்த ஒண்ணாத என்ற திருமூல். உடம்பை அவ்வளவு வருத்தி இந்த எலும்பெல்லாம் எடுத்து அதை விறகா எரிச்சு உடம்பை எப்படி வரும் சொல்றாரு. இந்த சதை பிண்டங்களை எல்லாம் அதுல போட்டு வருத்தா கூட மனசுல அன்பு இல்லைன்னா சாமி வரமாட்டான்ட்டு. என்பே விறகா இறைச்சி அறுத்துட்டு பொன்போல் கணலில் பொரிய வறுப்பினும் அன்போடு அகங்குலைவார் கன்றி என்பொன் மணியினை எய்த ஒண்ணாது. அதனால சைவம் காட்டுற அமைப்பே பாருங்க எவ்வளவு. நீங்க சைவம் அல்லது சைவ சித்தாந்தம் அல்லது சீக்கிரம் சொல்லுங்க, நேரம் ஆயிட்டு, ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிடுங்க அப்படின்னு. அன்பே சிவம் போயிட்டாங்க, முடிஞ்சு போய் பாடம் சொல்லிட்டாரு. அவ்வளவு இது தெரிஞ்சா போறோம்னாரு. அதனால கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம்தான் இல்லாத சிறியேற்கு. அந்த நலம் இருந்தா தான் பெரியவன், இல்லைன்னா சிறியவன். அதனால அது இல்லாததுனால எனக்கு சொல்லி, ஏன்னா நான் உன் மேல அன்பு வைக்கல, அன்பு வைக்கிறது தான் அடிப்படை தகுதி. ஆனா நான் அந்த அன்பு வைக்கலைன்னு பல இடங்கள்ல போய் கெஞ்சுறாரு. நான் சுவாமி மேல அன்பு வச்சேன், அதனால சுவாமி என்னை ஆட்கொண்டான்னு சொல்லவே இல்லை. சுவாமி தன்னை ஆட்கொள்வதற்குள்ள ஒரே தகுதி என்னன்னா அன்பு வைக்கிறது. வெரி அன்பார்ச்சுனேட், நான் அதை வைக்கலைங்கிறது உருக்கம். மாணிக்க வாசகர் அன்பு வைக்கலைன்னு ஒருவேளை, அல்லது அவர் வைக்கிற அன்பே அளவுல கம்மினா அதோட நிறுத்திக்கிறேன், அதுக்கு மேல வரணும்னு சொல்ல முடியாது. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் நொண்டுருளி இல்லைங்களா? அந்த கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மைனா கண்ணப்ப நாயனார் அளவுக்கு நான் அன்பு வைக்கவில்லை அப்படிதான் எல்லாரும் ஒரே செஞ்சாங்க. தண்டமணீஸ்வரர் சொல்ற கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பில்லைன்னா, உதாரணத்துக்கு கண்ணப்பன் அன்புல 95 மார்க்கு, நான் அவ்வளவு மார்க் வாங்கல, நான் 75 தான் வாங்கியிருக்கேன், அது ஒப்ப நான் இல்லைன்னு சொல்லாருன்னு எல்லாரும் சொன்னாங்க. தண்டமணீஸ்வரர் சொல்றாரு அப்படி இல்லையா, அன்பு என்று சொன்னால் கண்ணப்பன் என்று சொன்னால் அன்பில்லை என்பதற்கு நான் சொன்னார், அதுக்கு ஒப்பன்னார். ஒருத்தர் அன்பு வைக்கிறது யார் மாதிரி அன்பு வைக்கணும் அப்படின்னு சொன்னா கண்ணப்பன் மாதிரி இருக்கணும். அன்பில்லாம இருக்கேடா அந்த மாணிக்கவாசர் மாதிரி அப்படின்னு சொல்லுமா தன்னை, அப்படி சொல்றாரு. படிக்கிறதுன்னு அந்த பையனை பார்த்து படிக்கணும் சார், இல்லைங்களா? இந்த பிள்ளை மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு ஐயோ. ஏன்னா அவங்களே என்னைக்குதான் முதல் தடவை பையத்துக்கிட்டு வந்திருக்காங்க. இதுக்குதான் நான் வர்றதே இல்லை இருந்தால் நம்மளை வேணும்னே இழுப்பாருன்னு சொல்லி வேடிக்கை காசு. அப்ப என்ன ஆகுதுன்னா, படிப்பில் சிறந்த இவரை போல இவரை மாதிரி நீ படிக்காம இருக்கக்கூடாது. 2 ஓமை டீச்சர் காட்டுவாங்கல்ல, அது மாதிரி அன்பில் சிறந்த அதுக்கு கண்ணப்பறான், அன்பில்லாத அப்படிங்கிறது இந்த மாணிக்க வாசகரம் தன்னை அப்படி இறக்கி பாடுறாரு. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மைனா அன்புக்கு கண்ணப்பன் ஒப்ப, அன்பின்மைக்கு இந்த மாணிக்க வாசகர் ஒப்ப, அப்படி பொருளாம். என்னதான் தண்டமாணி தேவசீகரம் அது மாணிக்க வாசகரும் ஒன்னாத்தான் கெட்டி பிடிச்சு உருண்டு இருக்காங்கன்னு தெரியுது. இல்லைன்னா அவருடைய மனசை எப்படி புரிஞ்சு எழுதுறாரு. நிறைய இடத்துல சொல்லிட்டார், நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம், தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாம் அறிவார். நான் உன் மேல அன்பு வைக்கலைங்கிற சுவாமி. இந்த பாட்டை சொன்ன அப்புறம்தான் அந்த பொருள் புரியுது. ஏன்னா கண்ணப்ப நாயனாருடைய அன்பை யாருக்கு தெரியுங்கிற சேக்கலா சுவாமி சொல்லுவார், கண்ணப்ப நாயனார் வச்சார், நம்மெல்லாம் ரொம்ப அன்பு வச்சாருங்கிறோம். சார் எவ்வளவு அன்பு வச்சார் அப்படின்னு சொன்ன. இப்ப யாரோ சார் அவங்க பெரிய பணக்காரர் சார், இவர் பெரிய பணக்காரர், இது சார் எவ்வளவு பணம்னு சொல்லுங்க, நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதாவது 50 கோடி வச்சிருக்காரு சார், சார் 500 கோடி வச்சிருக்காரு சார் அப்படின்னு சொல்லுவாருன்னா அப்ப அந்த ஒரு அளவு சொல்லணும் இல்லையா? அது மாதிரி ரொம்ப அன்புன்னு எவ்வளவு அன்பு சார் அப்படின்னா சொல்லிட்டாரு.
அவற்றை எவ்வளவு அன்பு இருந்ததுங்கிறது உலகத்துல 2 பேருக்கு தான் தெரியும். யாருக்கு தெரியும்னாரு, கண்ணப்பர் தாம் அறிவார், காலத்தியார் தாம் அறிவார். இவர் அதை எடுத்துக்கிட்டு அதே மாதிரி அன்பு வைக்கலைங்கிற செய்தி மாணிக்கவாசர் தான் அறிவார், திருப்பெருந்துறை பெருமான் தான் அறிவார். இதுதான் போய் பேசுறாரு. நான் தனக்கு அன்பு இன்மை நானும் இந்த மாதிரி பாட்டை வச்சுக்கிட்டு தான் தண்டமணிதீஸ்வரர் உரையில் அப்படி எழுதுறாரு. அதனால அன்புக்கு கண்ணப்பண்ணா, அன்பின்மைக்கு தன்னை ஒப்பாம் எழுதுனான்னு எழுதுனாரு. இல்லைன்னா பெரியவங்க தண்டமணிதீஸ்வரர் சட்டை பிடிச்சிருவாங்க, நீ இப்படி அப்படி எழுதுவ அப்படின்னு கேட்பாங்க. அவரே தான் சொல்றார், கண்ணப்பர் தாம் அறிவார், காலத்தியார் தாம் அறிவார். அது அன்புக்கு. அன்பு இன்மைக்கு அவரே தான் சொல்றார், நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம். தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாம் அறிவார். நீ என்னை ஆட்கொண்ட விஷயம் எல்லாம் தெரியும். தினமணியில போட்டான், சன் டிவில காட்டிட்டான், எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா நான் உன் மேல அன்பு வைக்கலைங்கிற செய்தியாது. ஒரு இடம் மட்டும் இல்ல, இல்லை மென் கலர்க்கு அன்பதென்கனை ஏலம் ஏலும் குழலி பங்கனே கல்லை மென்கனை ஆக்கும் இச்சை கொண்டு என்னை நின் கலர்க்கு அன்பன் ஆக்கியனாய். எல்லை இல்லை நன் கருணை எம்பிரான் ஏது கொண்டு நான் ஏது செய்யணும் வல்லையே எனக்கு இன்னும் முன்கடல் காட்டி மீட்கவும் அறிவில்வானர். இல்லை நின் கலர்க்கு அன்புங்கிற அப்படி நினைச்சு வருத்தப்படுற. அதே மாதிரிதான் இங்கேயும் சொல்ற, நலந்தான் இல்லாத அப்படின்னா கசிந்து உள் உருகும், கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலம்தான் இல்லாத சிறியேன் எனக்கு நீ நல்கின இறங்கின்னு அர்த்தம். போன முறையே சொன்னோம், இறக்கம். அதனால அந்த இப்படி அன்பில்லாத என் மேலையும் கருணை கொண்டு நீ இறங்கி, இங்கதான் போன வாரம் முடிச்சோம். நிலந்தன் மேல் வந்தருளி, அதான் சொல்றேன், இந்த கருணையினுடைய உச்சத்தை அங்க கொண்டு போறாரு. இப்படி என் மேல உனக்கு ரொம்ப கருணை, சரி உதவி செய்யற, என்ன பண்ணிருக்கலாம், யூ கம் அண்ட் மீட் மீ அட் கைலாஸ், ஐ வில் டூ த நீட்ஃபுல் சொல்லியிருக்கலாம்ல. நீ ஒரு உதவி வேணும்னா யார் சார் போகணும், நம்ம தானே சார் போகணும். சரி நீங்க ஆபீஸ்ல பாருங்க, நான் நாளைக்கு வேண்டியது பண்ணித்தரேன் அப்படித்தானே நம்ம சொல்லுவோம். ஒரு ஆளை உதவி பண்ணோம்னா சுவாமி என்ன சொல்றாரு, அந்த ஆள் இருக்கிறதுக்கு போறான். நிலந்தன் மேல் வந்தருளினார், அங்கே இருந்து கீழே வரான். இதுதான் பெரிய பெருமை. எங்கேயோ இருக்கிறவன் அருவரத்தொருவன் அவனியில் குருபர நாயகன் என்று அருளிய பெருமையினர். அப்படி கீழே வரும். கருணை திருவுருவாய் காசனிக்கே தொன்றி குருபரன் என்றோர் திருப்பேர் கொண்டு கந்தர்கள் எழுப்பாரு. அப்படிதான் கிளவான். கருணை திருவுருவாய்ங்கிறார், அன்பே வடிவ கிளவான். அலந்த நின் மெய்க்கருணையும் நீயும் அவனியில் புகுந்து எமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயேன்னு இவர்தான் பாக்குறார். அம்மா நீயுமா இந்த உலகத்துல எங்களையெல்லாம் ஆட்கொள்ளக்கூடிய உங்களால தானே சுவாமி முடியும். அதனாலதான் திருமாலே வருத்தப்படுறாராம், எங்க மேல் உலகத்துல இருந்துகிட்டு நம்ம பூர்வகத்துல பிறக்காம அங்க கிடந்து நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கமே அப்படின்னு சொல்றாராம். புவனியில் போய் பிறவாமையில் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமிங்கிறது. இந்த பூமிங்கிறது வானுலகத்து, அவமே இந்த பூமி. சிவன் உய்ய கொள்கின்றவாறு என்று நோக்கி திருப்பெருந்துறை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தமும் மலரவன் ஆசைப்படவும் அலர்ந்த மெய் கருணையும் நீயும் அவனியில் புகுந்து எமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாய். அப்படிதான். ஆனால் அருவரத்தொருவன் அவனியில் அது எங்கேயோ சுத்தமாயா போனதுக்கு மேல அங்க இருக்கிறான். அங்க இருந்து சுத்தமாயா போனதுக்கு அசுத்தமாயா போனதுக்கு பிரகிருதி மாயா போனதுக்கு அவ்வளவு கீழே சார். அவன் அப்படி இறங்கி வரணுமா சார்? அப்படி வாரான். நிலந்தன் மேல் வந்தருளி, அவன் நிலந்தன் மேல் வந்ததே ஒரு பெரிய அருள் செயல். அருளின கருணை. அங்க இருக்கிற பெருமான், இப்ப நம்ம யாரையும் சொல்ல முடியாது. அன்பே ஒரு பெரிய ஆளா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க சார், கூப்பிட்டா நான் வந்திருக்க மாட்டேன், நீங்க வரணுமா சார் எங்க வீட்டுக்கு, ஒரு போன் போட்டீங்கன்னா நான் பார்த்திருப்பேனே உங்களை சொல்றோம் இல்லையா? இந்த உலகத்துல ஒரு பெரியவங்களுக்கே நம்ம இப்படி பேசுறோமே, கடவுள் நம்ம இங்க நின்னான்னா இப்ப நான் அவர் எப்படி நினைச்சு உரியிருப்பார். நிலந்தன் மேல் வந்த அருளி, ரொம்ப உருக்கமா சொல்லு. அதனால என்ன பண்ணார், நீல் கடல்கள் காட்டி, நீள்கடல்கள், நீள்கடல்களும் நீண்டன்னு அர்த்தம். அவனுடைய கடல்கள் பெயர்பட்ட கடல்கள். திருவடி எல்லா உயிர்களுக்கும் இடம் கொடுத்து நிற்கிற திருவடி, எல்லா உயிர்களும் சென்று அடைவதற்கு இடம் கொடுத்து, அதனால எப்பேற்பட்ட திருவடி அது. அதனால அந்த திருவடியை இங்க கொண்டு காட்டினேன். நிலந்தன் மேல் அருளி, என்ன அருளினார், நீள்கடல்கள் காட்டி. அதுதான் பெரிய அந்த திருவடியை பத்தி சொல்லும்போது சொல்றார். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்களிங்கு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவேண்டார். பாதாளம் ஏழினும் கீழ், கீழே 7 லோகம் இருக்கு.
அதுல ஏழாவதா இருக்கிறதான் பாதாளம். முதல்ல இருக்கிறது அதலம், அதுல அப்புறம் அதல, உதல, உதல, தராதல, ரசாதல, மகாதல, பாதாளம்னு 7 லோகம் கீழே. நம்ம என்னமோ ஒரு 2 அடியில ஒண்ணு கீழே அதல பாதாளத்துல கிடக்குங்கிறோம் சொல்லும் பொழுது. உலகத்துல அதலம்ங்கிறது ஒரு உலகம், அதுக்கு கீழே அடுத்தல புதலம், அதுக்கப்புறம் சலம், அதுக்கப்புறம் ரசாதலம், அப்புறம் தராதலம், அப்புறம் மகாதலம், அதுக்கப்புறம் பாதாளம். இது ஒண்ணு ஒவ்வொரு உலகம். அது கீழே இருக்க பாதாளம். நம்ம ஏதாவது ஒண்ணு 4 அடியில கீழே விழுந்துட்டுதுன்னு வச்சுக்கோங்க, ஏவா அதெல்லாம் பாதாளத்துக்கு போயிட்டு அப்படின்னு சொல்றோம். சொல்லல, ஆனா அது எங்கன்னா அங்க இருக்கு. அந்த பாதாளத்துக்கும் கீழே நிக்கான் இவன் திருவடி. பாதாளம் 7னும் கீழ் சொற்கழிவு பாதம். கீதமினிய குயிலே கேட்டியேல் எங்கள் பெருமான் பாதம் 2 வினவில் பாதாளம் 7னுக்கு அப்பா சோதி மணிமுடி சொல்லில் சொல்லிறந்து நின்ற தொன்மை ஆதி குணம் ஒன்று விழான் அந்த விழான் வரக்கூவாய் சொல்றார். அதனால பெருமானுடைய திருவடி அப்படி அங்க இதுதான் சொல்றேன், அந்த மாதிரியான திருவடி. அதனாலதான் சுந்தரருக்கு அந்த நம்முடைய சித்த வடம்படத்துல சுந்தரருக்கு அந்த திருவடிய தீட்சைய தலைமையில வைக்கும் பொழுது அருமையான இடம் சொல்ற. முதல்ல சேக்கலார் சுவாமி சொல்றதே ரொம்ப அருமையான ஒரு இதா இருக்கு. இவர் அங்க உள்ள கதை நமக்கு தெரியும், வேகமா சொல்லிடலாம். வந்தாங்க சுந்தரர்லாம் அவங்களுடைய பரிசீலனைகளோட ஓய்வெடுத்தாங்க இரவு. அதனால என்ன சொல்றாரு, சுந்தரரை சொல்லும் பொழுது என்ன சொல்ல, பள்ளி அமர்ந்து அருளினார்ன்ட்டு அப்படின்னா தூங்குறாங்கன்னு அர்த்தம், தூங்கிட்டாங்கிற. சுந்தரரை சொல்லும் பொழுது சேக்கலார் சொல்வார், பரிவுடைய மனத்தினராய் புடையெங்கும் மிடைகின்ற பரிசனத்தோடு அங்கு பள்ளி அமர்ந்து அருளுகின்றார் அப்படின்னு தான் பாடுவார். அப்படின்னா அவங்க எல்லாரும் களைப்பு ஓய்வெடுக்கிறாங்க. சுவாமி அங்க படுத்தான்ல, அப்ப சுவாமி தூங்குறான்னு சொல்லல. ஏன்னா சுவாமி தூங்க மாட்டேன். உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி, தூங்க மாட்டான். அதனால சேக்கலார் சுவாமி சொல்ற, அவன் தூங்குற மாதிரி படுத்திருந்தான். சுந்தரர் சொல்லும் பொழுது தூங்குறான்னு. இவர் படுக்கிற வரைக்கும் ஆள் வராம தான் இருந்திருக்கான். சுந்தரர் தூங்கின உடனே தான் இதுதான் ரைட் டைம் அப்படின்னு உள்ள நுழையிறான். அது கண்டு சொல்ல சேக்கலார், எது கண்டு? சுந்தரர் தூங்கிட்டாருங்கிறத கண்டு அவன் தானே தூங்க வைக்கான், தூங்க வச்சுட்டு வாரான். அது கண்டு வீரட்டத்தை அமர்ந்தருளும் அங்கனரும். எப்படி சார் வந்தார்னாரு, என்ன கோலத்துல வந்தார்னாரு, முதுவடிவின் மறையோராய், ரொம்ப வயதான ஒரு கோலத்துல ஒரு அந்தனரா, முதுவடிவின் மறையவராய். சரி சார், இந்த சத்திரத்துக்குள்ள ஒருத்தர் வராங்க போறாங்கன்னா 2 பேரும் பார்ப்பாங்கல்ல எப்படி? ஏன்னா பொது இடம் சார், 4 பேர் வருவான் போவான், எப்படியும் 2 பேர் பார்த்துட்டு இருப்பான். இவர் 2 பேர் தூங்கினாலும் 2 பேர் தூங்காம செல்ல நோண்டி இருந்திருப்பான்ல ராத்திரி. அதனால கேட்கிறாரு, முன் ஒருவர் அறியாமே. முன் ஒருவர் அறியாமேன்னா இவர் வந்ததை அங்க யாரும் அறியாமேன்னு ஒரு பொருளா. சிகேச சொல்றாரு, முன் ஒருவர் அப்படின்னாரு. இதுக்கு முன்னாடி எவனுமே அவனை அறிந்ததில்லை, இனிமேலும் அறிய போவதில்லை அவனை. அதனால முன் ஒருவர் அறியாமே பொது மடத்தின் உள்புகுந்து. பொது மடம் சத்திரம் யார் வேணாலும் வரலாம். நீங்க லாட்ஜ்னா சார் கொஞ்சம் நீங்க எந்த ரூம் கொஞ்சம் நெல்லுங்கம்மா, சத்திரம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒருத்தன் கேட்க மாட்டான். அதனால அது பொது மடமா சேக்கலாஸ் பேர் வச்சார். பொது மடத்தின் உள்புகுந்து பூந்தாரான் திருமுடி மேல். சுந்தரர பூந்தாரான் மலையணிந்த குழந்தை, பெரிய கல்யாண குழந்தை இருக்குது அந்த ஆளு. அதனால பெருமையா சொல்றார், பூந்தாரான் திருமுடி மேல் பதும மலர் தாழ் வைத்து. நங்குன்னு போய் மிதிச்சிடல, எப்படி செய்யறான்னாரு, அவனுடைய தாமரை போன்ற திருவடி அது. அதனால பதும மலர் தாழ் வைத்து அப்படியே சாதான் பள்ளி கொள்வார் போல் பயின்றார்னார். தூங்குற சுந்தரர்கள் சொல்லும் பொழுது பள்ளி கொண்டு அருளினார், சுவாமியை சொல்லும் பொழுது பள்ளி கொள்வார் போல் பயின்றார். இப்பதான் காலம் மேல பட்டுத, பட்டதே எப்படி இருக்கு பாருங்க, பதும மலர் தாழ் வைத்துங்கிறாரு. அப்படின்னா அந்த தாமரை போன்ற திருப்படி அப்படி லேசப்பட்டிருக்கு. அதுக்கே அந்த ஆளு ஆனால என்ன சொல்லிட்டார், அந்நிலை ஆரூரன் உணர்ந்து சொன்னார். அந்நிலை ஆரூரன் உணர்ந்துங்கிறார். ஏன்னா தலையில படுறது ஒரு அனுபவம், அது யாரும் சொல்லல. ஏங்க அந்த ஆளு உங்க கால் மேல தலைமையில வச்சுட்டு இருக்க, நீங்களும் தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எழுப்பல. அந்நிலை ஆரூரன் உணர்ந்து அருமறையோய் பாக்குறாரு அவரை.
வயசான அந்தனரா இருக்கார். அதனால சொல்றாரு, அவர் பேர்லாம் தெரியாது. அதனால என்ன பண்ணாரு, அந்த ஆளுக்கு பேரும் கிடையாது. ஓர் நாமும் ஓர் உருவம் ஒன்றுமில்லான்னு தானே. அதனால இப்ப பேரும் தெரியல. அதனால அருமறையோ யோ அப்படின்ட்டார். உன்னடி என் சென்னியில் வைத்தனை என்ன. யோ பெரியவர, காலம் தலைமையில் படுதியா அப்படி. அந்த ஆள் பாருங்க, அதுக்கு தானே வந்தேன்னு அங்கன சொல்லல. என்ன கருணை பாருங்க. உன்னடி என் சென்னியில் வைத்தனை என்ன அப்படி சொன்ன உடனே அவரு, திசை அறியா வகை செய்தது என் மூப்பு காண்க. எப்பா என் வயசாகுதா, எங்க யாருக்கான்னு தெரியல. வயசான ஆளாதான் வந்துருக்கான், வேணும்னே கோலம் போட்டுதானே வரான். திசை அறியா வகை செய்தது என் மூப்பு கான் என்றருள. சுவாமி சொன்னது, அதனால சேக்கலா சுவாமி என்று சொல்லன்னு போடல, என்று அருள சுவாமி சொன்ன உடனே இவரும் பாருங்க, உடனே அதற்கு செய்து உடனே ரொம்ப பவ்யமா சரி அப்படின்னு சொல்லி தன் முடி அப்பால் வைத்து சுந்தர சரிங்க பெரியவரை இப்ப நீங்க படுத்துருங்க, நான் கொஞ்சம் தள்ளி படுத்துக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் தள்ளி போய் தன் முடி அப்பால் வைத்து தூங்கிட்டான். திரும்பவும் தூயில் அமர்ந்தான். அங்க ஒரு வார்த்தை கூடாது சுந்தரர். தமிழ்நாதன், தமிழ்நாதன்கிற வார்த்தைய சுந்தரருக்கு தான் சேர்க்கலா. ஞானசம்பந்தருக்கு கூட தமிழ்நாதன்னு சேக்கலார் எங்கேயும் பயன்படுத்தின மாதிரி எனக்கு தெரியல, எங்கே இருந்தா சொல்லு. தன்னை தமிழ்நாதன் ஞானசம்பந்தன உடனே பாடுறார் பதியத்துல. பின்னாடி வந்து சொல்லும் பொழுது, திருக்கடை காப்பல சொல்லும் பொழுது தமிழ்நாதன் பாடுறாரு. ஆனா சேக்கலார் சுவாமிகள் திருவாயினால தமிழ்நாதன் சொன்னது சுந்தரரத்தான். அதனால அந்நிலை தன்முடி அப்பால் வைத்தே துயிலமர்ந்தான் தமிழ்நாதன். இப்பதான் நம்மால் விளையாட்ட ஆரம்பிச்சார். அங்கும் அவன் திருமுடி மேல் மீண்டும் அவர்தாள் நீட்ட. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆள் படுத்திருந்ததுலேதான் படுத்திருந்திருக்கான். நம்மளா கால் நீளாது. இவன் எந்திரிச்சு போல. அந்நிலை அங்கும் அவன் திருமுடி மேல் மீண்டும் அவர் தாழ் நீட்ட. அதுதான் நீள்கழல்கள், எங்க வேணாலும் நீளும். அதான் அர்த்தம். நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கழல்கள் காட்டி. அங்க பார்த்தோம், வந்திருந்த இடத்துல நீட்டினான் காலை. அதனால கால் நீளலாம், கைதான் நீளப்படாது இல்லைங்களா? அதனால சொல்லு. அதனால அங்கும் அவன் திருமுடி மேல் அவர் தாழ் நீட்ட செங்கயல் வாய் தடம்புடை சூழ் திருநாவலூராளி. திருநாவலூர் ஆளின திருநாவூர் அரசன் சுந்தரர் உடனே இங்கு எனை பலகாலும் மிதித்தனை. சார் 2வது தடவை தான் கால் பட்டிருக்கு. பலகாலும் ரிஷிகேஸ்வர் சொல்வாரு, தமிழ் இலக்கணத்துல ஒன்றுக்கு மேலுங்கிறது பலகம். அதனால பலகாலும் மிதித்தனை நீ யார் என்ன. இப்பதான் கேட்கிறார். மண்டலம் மீச்சிட்டே இருக்கியா, யார் யார் அப்படின்னு கேட்டார். கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. என்னை பலகாலும் மிதித்தனை நீ யார் என்ன. அவன் பாருங்க சார், யார் என்ன சொல்ல. அங்க இருந்து நீங்க வந்த உனக்கு எனக்கு ஞாபகம் இல்லையா, இப்பதானே அதை பண்ண, இப்பதானடா வந்து அங்க உன்னை திருவண்ணூர்ல ஆட்கொண்டு வந்தேன், அதுக்குள்ளையாடா மறந்துட்டேனே. அப்ப ஒண்ணும் பேசல. கங்கை சடை கரந்த பிரான், கங்கையை சடையிலே மறைத்து வைத்திருக்கிறார். கங்கை சடை கரந்த பிரான் அறிந்திலையோ. என்ன சொன்னானா, நான் யாருன்னு தெரியலையோ, அவ்வளவுதான் சொல்லியிருக்கேன். கங்கை சடை கரந்த பிரான் அறிந்திலையோ என கரந்தான் மறந்துட்டான். என்ன இடம் பாரு. கங்கையை தலையிலே சடை, அது வேணும்னே சேர்க்கல. என்ன சொல்ற, கங்கை சடை கரந்த பிரான் அறிந்திலையோ என கரந்தான் மறந்துட்டான். இப்போ அதனால அது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த முடி வந்து அது கால் அவருடைய திருவடி கடல், நீள் கடல். அதுதான் அங்கும் அவன் திருமுடி மேல் அவர் தாழ் நீட்ட அப்படின்னார். அந்த திருமுடி இது இங்க, அங்க அவருக்கு அப்படியாச்சு. இது அது கூட ஒரு பெரிய நயம் பாத்தீங்கன்னா, இதுவருக்கு திருப்பெருந்துறையில வந்து கிடைச்சது அப்படின்னா டோட்டலா எதிர்பார்க்கல, அப்படி கிடைச்சது. அவருக்கு சித்தவடம் மடத்துல தூங்கிட்டு இருக்கும் பொழுது கொடுக்கணும்னு வந்து கொடுத்தான். அதையும் வந்து அதுக்கப்புறம்தான் வந்தது அவன்னு தெரிஞ்சு, தம்மானை அறியாத சாதி அருளரேன்னு ரொம்ப
ரொம்ப உருகி பாடுற. இந்த இடத்துல ரொம்ப ஆசையால் அறிவிலா வாழ்கின்ற நாயேன் அப்படின்லாம் சொல்றார். ரொம்ப தன்னை வந்து இப்படி வந்து சுவாமி வந்ததை நான் அறியாம இருந்துட்டேனே அப்படின்னு எல்லாம் வந்து அப்படி ஒரு ரொம்ப உருக்கம், ரொம்ப இதா சொல்றார். அவருடைய கேஸ்ல அப்படி இருந்தது. அப்பர் சமையல் கேஸ்ல அப்பர் சமையல் கேட்கிறார், எனக்கு திருவடி தீட்சை கொடுத்தான், சமணத்துல எல்லாம் இருந்து வந்துட்டேன், அதனால நீ வந்து எனக்கு 3 கேட்கிற, திருநீர் பூசி விடு, நீ இடமும் மூவிலை சூழ இடமும் பொறிச்சு விடு, திருவடி என் தலைமையில வச்சிரு. கேட்டார். என்ன பண்ணானே வந்து அவன் திருநீர் பூசி இருக்கிறான் சார், அது ஒரு பெரிய நயம், பூசணதான் எங்கேயுமே இல்லை, ஆனா பெரியவங்க என்ன சொல்றாங்க, பூசி இருக்கிறான் அப்படின்னு. அப்புறம் சமையல் பூசணதை சொல்லல. சேக்கலார் சுவாமிகளும் அதனால சுவாமி இவருக்கு வந்து திருநீர் பூசினார்னு சொல்லல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதனால சொல்ல. ஆனா இடமன் பொறிச்சு வச்சது அது சொல்லிட்டார். இவர் கேட்டார், அவர் பொறிச்சார், சொல்லிட்டார். திருவடி வேணும்னு கேட்டார். அவன் என்ன சொல்லிட்டான், நல்லூருக்கு வான்ட்டான். அங்க நல்லூர்ல வந்து அதை இவரே வந்து சொல்லிட்டார். நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார், அருமையா சொன்ன. அப்படி இல்லை, நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். என்ன வினைகள் வந்து நில்லாம யார் அவனால தானே பண்ண முடியும். நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார், சினம் திருகும் கழுத்துருவை போர்வை வைத்தார், செழுமதியன் தளிர் வைத்தார் சிறந்து வானோர், இனந்துருவி மகுழத்தேரத்துற்ற இமையர்கள் போத விழுந்து, இன மலர்கள் போத அவிழ்ந்து அப்படின்னு என்ன அர்த்தம், அதுல இருந்து தேன் சொட்டுதான். இனமலர்கள் போத விழுந்து மதுவாய்ப்பில், அதெல்லாம் எங்க இருக்குன்னாரு, பெருமான் திருவடியில உள்ளதான். திருவடியில அப்படி பூ சாத்திருக்காங்க சார். முந்தா நாள் வாங்கி நேற்று காலையில ஃப்ரிட்ஜில் வச்சு இன்னைக்கு காலையில கட் பண்ணி போடலையா. தேன் சொட்டுற மலர்னா இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப எப்படி உள்ள மலர் அவங்க சாத்திருக்காங்கன்னு. அதனால ஈன மலர்கள் போத விழுந்து மதுவாய்ப்பில், நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார். தேன் காலில் விழுந்து விழுந்து நனைஞ்சு ஈரமா இருக்கான் அந்த திருவடி, அத காலில் வச்சானோ. இனமலர்கள் போதவிழ்ந்து மதுவாய்ப்பில்கி நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார் நல்லூர் என் பெருமானார். இல்ல அப்படிதானே வந்து சொல்றார், பெருமானார் நல்லவாரேன்னு வந்து சொல்றார். சேக்கலாசங்களை பதிவு பண்றப்போ அருமையா சொல்றார். நான் பாட்டா சொல்றேன். நன்மை பெருக அருள் நெறியே வந்தணைந்து நல்லூரில் மண்ணு திரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுதில், அவன் கேட்டாரு. அதனால உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னைமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம், இதுதான் சேக்கலார் நமக்கு தர செய்யும். சுவாமியை வணங்கணும்னா உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் அருள் செய்யறான். அப்பர் சுவாமிகள் வரலாறு மூலமா நமக்கு காட்டினது என்னன்னாரு, சுவாமிகிட்ட போய் இது வேணும்னு கேட்டா சாமி கொடுக்குறான். உண்மையா வழிபாடு செய்யறவங்களுக்கு எல்லாத்துக்கும் பண்ணி கொடுக்குறான். அதான் சொல்றாரு, உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தான் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். கேட்டு வாங்கினது, கேட்காம கொடுத்தது, ஆனா கொடுத்ததை வாங்கினதுக்கு தெரியாம அப்படி நடந்தது. கேட்காம கொடுத்தது, ஆனா கொடுத்ததை அனுபவிச்சு வாங்கினது மாணிக்கவாசகர். மூணு விதம். அப்பர் சுவாமிகளை பொறுத்தவரை கேட்காமலே வந்து அது சரி, கேட்டு வந்தது. சுந்தரனுக்கு கேட்காம தான் வந்தது, ஆனா கொடுத்த போது தெரியல, போனப்புறம் தான் தெரியுது. இங்க அப்படி இல்லை. இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் சொல்லிட்டார். அப்படியே என்ன நடந்ததுன்னு அந்த திருவடி தலைமையில வச்சத அப்படியே அனுபவிக்கிறேன். எல்லாம் வந்து அந்த சொந்தம் எல்லாம் போயிடுச்சுன்னு. அதனாலதான் பின்னாடியும் என்ன சொல்லிட்டார், குற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும், குற்றால தமர்ந்துரையும் கூத்தா உன் குறைகளுக்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. அதனால எல்லாம் போயிடுச்சு, யாரும் கண்ணுக்கு தெரியல. அதனாலதான் மன்னாட்ட இருந்து ஓலை வந்த பொழுது யார் அந்த மன்னருங்கிறார் சொல்றாங்க. மன்னட்ட இருந்து ஓலை வந்திருக்கு சுவாமி அப்படின்னு சொல்றாங்க வாதூர் பண்ணதுல. யார் அந்த மன்னருங்கிறார்? ஹலோ,
முந்தான வரைக்கும் நீங்க அங்க மந்திரியா இருந்தீங்க, நேற்று காலையில் இது நடந்தது, இன்னைக்கு அதுக்குள்ள கட்சி மாறிட்டீங்களா? யாருன்னு கேட்குறீங்க? தெரியல, தெரியல. இல்லாட்டு ஓலை கொண்டு வந்தவனையும் தெரியல. ஓலையை படிச்சிருக்கேன், அது துறை கொண்டு போடுறாங்க, அந்த ஓலையை கொண்டு போடுன்ட்டு. இந்த ஓலைக்கெல்லாம் நாங்க கவலைப்பட மாட்டோம். ஒரு நாள் கூட்டிட்டு வான்னு சொல்லி யமன் தூதர்கள் அனுப்புவான், ஓலை கொண்டு வருவான், பேர் எழுதியிருக்கோம், ஹலோ வாங்க அப்படின்னு. அந்த ஓலைக்கே நாங்க கவலைப்பட மாட்டோம், எங்க பெருமான் கூட இருக்கிறாரு. அங்கதன் எழுதும் ஓலை கொண்டு அவர்தம் தூதர் தாமும் வந்தமை அணுக மாட்டார் உடையவர் மதுகையாலே வெந்தொரு கணத்தில் வீழ மேவலர் புறங்கள் செற்றார் தம் தமர் ஒருவருக்கு அஞ்சத்தகுவர் என்று சரி போடாண்டு. யமன் தூதர் அனுப்புவான லெட்டரோட அந்த ஓலைக்கே நாங்க கவலைப்பட மாட்டோம், எங்க பெருமான் பார்த்துக்கிறார். உடையவர் மதுகையாலேன்னு, மதுகைன்னு ஆற்றல், எங்க பெருமானுடைய ஆற்றல். எப்படி வெந்தொரு கணத்தில் இல்லை, ஒரு க்ஷணத்துல தேவர்கள் எல்லாம் பயந்து நடுங்கிற அந்த முப்புறத்தையும் ஒரு செகண்ட்ல நூறுக்கு தானே. அப்பேற்பட்ட பெருமானுக்கு சொந்தக்காரங்க நாங்க. இந்த ஓலைக்கடா அஞ்சுவோம் போட. வெந்தொரு கணத்தில் விழ மேவலர் புறங்கள் செற்றார் தம் தமர் ஒருவருக்கு அஞ்சத்தகுவரோ என்று சார். யோசிச்சு பாருங்க, இந்த பாட்டெல்லாம் மனசுல நின்னுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த உலகத்துல கவலைங்கிறது கிடையவே கிடையாது. கடைசியா நான் கவலைப்பட்டது மார்ச் 3ஆம் தேதி சார், ஒரு மத்தியானம் 5:30 மணிக்கு. அதுக்கப்புறம் எனக்கு கவலைன்னு என்னன்னு தெரியாதுன்னு எனக்கு எல்லாரும் விட்டு. ஏன்னா பெருமான் கூட இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தா அப்புறம் அதான அர்த்தம். பெருமான் கூட இருக்கான், பெருமான் கூட இருக்கான்னு சொல்றான், அப்புறம் கவலைப்பட முடியாது. அப்புறம் கவலைப்பட்டா என்ன அர்த்தம்? அப்ப அவன் கூட இருக்கான்னு இங்க மட்டும்தான் சொல்றான், இங்க வைக்கலன்னு ஆயிடும். இங்க இருந்து சொல்ற நாம அவனை இங்க வச்சிருந்தா யமன் ஓலைக்கே கவலைப்பட மாட்டான்னு வேற எதுக்கு சார் நம்ம கவலைப்பட போறோம்? உடையவர் மதுகையாலேனார், என்னுடைய திறமையினாலன்னு சொல்ல. உடையவர் சுவாமி மதுகைன்னு அவனுடைய ஆற்றல், அவன் ஆற்றல், அதனால நாங்க எதுக்கும் கவலைப்பட மாட்டோம் அப்படின்னு ஒரு அழுத்தி சொல்ல. அப்படிதான் அப்ப திருவடி வச்சு அங்க அப்படி நடந்தது. அந்த திருவடி தான் எங்க சொல்றாரு. ஆனால் அந்த திருவடி என்ன சொல்ற, நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கடல்கள், அடுத்தால ஒரு வார்த்தை போட்டார், காட்டி. அந்த திருவடிகளை காட்டினான்னு அது ஒரு பெரிய நயம். ஏன்னாரு இதுவரைக்கும் யாரும் பார்த்ததில்லை. பெருமானுடைய திருவடி பெருமானுடைய திருவடின்னு புத்தகத்துல படிச்சுட்டு தான் இருக்கிறோம். நம்மளும் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் அப்படின்னு படிக்கிறோம். பார்த்திருக்கீங்களா சார்? இல்ல சார். நீங்க? இல்ல சார். அதனால அவர் சொல்றாரு, அந்த திருவடியை காட்டாதன எல்லாம் காட்டி சிவம் காட்டி தாமரை காட்டி தன் கருணை தேன் காட்டி நாட்டார் நகை செய்ய நாம் மேலை வீடெய்து ஆழ்த்தான் கொண்டு ஆண்டவா பாடுதுங்கானம் மானாய். யாருக்கும் கிடைக்காதது, அதனால இது வரைக்கும் காட்டல. போய் கேட்கறாங்க, என்ன சார் காட்டினா? என்னமோ பார்த்தேன், என்னது சார் காட்டாதனங்கிற, எதை காட்டானா அதை சொல்லுங்க அப்படின்னா, தன்னை காட்டினார். காட்டாதனைய காட்டி எதை காட்டினார்? சிவம் காட்டி அவனை காட்டணும். பெருமானே கண்ணுக்கு தெரிஞ்சாரா சார்? தாமரை போன்ற தன்னுடைய திருவடியை காட்டு. திருவடியை எனக்கு காட்டுகின்ற அவனுடைய கருணையை காட்டு. தாமரை காட்டி தன் கருணை தேன் காட்டி. நம்ம சில பேரும் சொல்லுவோம் பாருங்க, சார் வீட்டுக்கு போனோம், ஜூஸ் கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஜூஸ் கொடுத்தது மட்டும் இல்ல, அப்ப நம்ம மேல ஒரு அன்பு வச்சு கொண்டு கொடுத்தாங்க பாத்தீங்களா, அதுதான் சார். என்ன சார் ஒரு சின்ன பழக்கம் தான், ஒன்றும் பெரிய பழக்கம்லாம் இல்ல. அவங்களுக்கு சொந்தக்காரங்க நமக்கு வேண்டிய ஆளு, அவ்வளவுதான். சரி வந்தமேன ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனோம். அவங்க உட்கார வச்சு அவங்க அந்த காட்டின அன்பு இருக்கு பாத்தீங்களா, அது என்ன சொன்னாரு, இந்த ஜூஸை விட அது ரொம்ப சிறப்பு. ஜூஸே ரொம்ப நல்லா தான் இருந்தது, ஏன்னா அதுக்கு மேல அவங்க பின்னாடி இருக்கிற அன்பு, அதைத்தாங்க சொல்ற. காட்டாதன எல்லாம் காட்டி சிவம் காட்டி தாமரை காட்டி தன் கருணை தேன் காட்டி. அருமையா சொல்லு. இன்னொரு இடத்தையும் சொல்லுவார், கேட்டாரும் அறியாதான் கேடுண்டில்லான் கிளையிலான் கேளாதே எல்லாம் கேட்டான் நாட்டார்கள் விழித்திருப்ப ஞாலத்துள்ளே நாயினுக்கு தவிசிட்டு நாயினேற்கே காப்பி எல்லாம் கொண்டு கொடுத்து, இல்ல நாயினேற்கே காட்டாதனை எல்லாம் காட்டி பின்னும் கேளாதனை எல்லாம் கேட்பித்து மீட்டேயும் பெறவாமல் எம்பெருமான் ஆட்கொண்டு செய்த விட்சைதானே என்பர். அங்கேயும் காட்டாதனை எல்லாம் காட்டி சொல்றார். அப்புறம் சமையல் அதானே சொல்றாரு. 81 வயசு திருவையாறுல பார்த்தோன்னே கடைசியில அப்படியே என்ன சொல்லி அவருடைய உணர்ச்சி பிரவாகம் எப்படி வந்தது பாருங்க.
கண்டேனவ திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். அது நாங்க பலமுறை பார்த்திருக்கோம், இன்னைக்கும் கொண்டு வந்து காமிச்சான், சொல்லலையே. கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டு அறியாதன கண்டேன். ஏன்னா அதுதான் இங்க காட்டி காட்டினான்னா அதனுடைய சிறப்பு அப்படி. அதனால நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கழல்கள் காட்டி. சரி, இதெல்லாம் காட்டினான்னா என்னுடைய திறமை, என்னுடைய தகுதிக்கு தக்கவாறு காட்டினான். ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு நீள்கழல்கள் காட்டி. அத திருவடியம்மை எனக்கு காட்டினான்னா, மந்திரியா இருந்தேன், மந்திரியா இருக்கும் பொழுது ஒரு பைசா அடிக்கல, சுத்தமா இருந்தது கை, அதனால கொண்டு காட்டினா. அல்லது நான் மந்திரியா இருக்கும்போது இப்படி நலத்திட்டங்கள்லாம் மக்களுக்கு செஞ்சனா, அந்த கருணையினால காட்டினா. அல்லது படிக்கும் பொழுது நல்லா படிச்சனா, அதனால காட்டினா. எதுவுமே சொல்ல. இது அவ்வளவு உண்மைதான், ஆனா எதுவுமே சொல்ல. அவன் காட்டினான்னா என்ன சொல்றாரு? ஞாயிற்கடையாய் கிடந்த. நிறைய இடங்கள்ல நாயும் பாரு, இன்னும் சில இடங்கள்ல நாய்க்கும் கிடன்றுவார். ஞாயிற்கடையாய் கிடந்த நாயேன்னு அங்கனங்கன பாடுவார், சொல்வார். நாயேனை தன் அடிகள் பாடுவித்த நாயகனை பேயேனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை. அப்படிதான் திருவாசகம் பாண்டிங்களே சார் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட யாரையும் பேட்டி எடுக்கிறான். நீங்க சார் திருவாசகம் பாண்டிங்க, நீங்க சொல்ல அந்த ஆளே எழுதினாராமே, ரொம்ப பிரிச்சு சார், இது வரைக்கும் அப்படிலாம் அவருக்கு யாரும் எழுதுனது இல்லை, நீங்க சொன்னதான் எழுதினாராமே அப்படின்னா. ஆமா நான் தான் சொல்ல. இந்த நாய்க்கு அவன் சொல்லுச்சு, நான் நானாவா பாடினேன். நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை, அப்படிதான் சொல்லு. பேயேனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை. அதுல எவ்வளவு அதெல்லாம் பொறுத்து அவன் ஒரு தடவை கூட என்ன தள்ளி நின்றுடான்னு சொல்லல. ஏதும் இல்லாது என் செய்வனிகள் கொண்டருளும் தாயானை ஈசற்கே சென்றுதாய் கொத்தும்பி. உழைத்த பதில் சொல்வார். ஞாயிற்கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாயினர். நாயின்னு சொன்னது ஒரு பக்கம்னா, ஞாயிற்கடையாம்ங்கிறார், அதுக்கு கீழேங்கிறார். ஆயனாம் மறையவன் நீயே ஆதல் அறிந்து யான் யாவரினும் கடையனாய நாயினேன். இந்த உலகத்திலேயே கீழான ஆன்மா யாருன்னா நான் தாங்கிறார். எல்லாருக்கும் மேல நீ, யாவருக்கும் மேலான அளவிலான சீருடையான் நீ. அதனாலதான் ஆயனான் மறையவனும் நீ. நான் யாரு என்னது? யான் யாவருக்கும் கடையனாய நாயினேன். ஆதலையும் நோக்கி கண்டு நாதனே நான் உனக்கோர் அன்பன் என்பேன் ஆயினேன் ஆதலால் ஆண்டு கொண்டாய். அதுக்காக ஆண்டு அப்படின்னு அவனுடைய கவனம். அப்ப நாய் அந்த இடத்துல கூட தண்டமணி அருமையா எழுதுவார். ஞாயிற்கடையாம் நாயன்னா ஏன் நாயை விட கடை சொல்றார். அவர் ஊரே எழுதுறாரு, அப்படி கிருஷ்ணருக்கு எல்லாரும் படிக்கலாம். சொல்றாரு, நாய் குலத்தால் இழிந்ததாயினும் குணத்தால் உயர்ந்ததாம். அவர் எழுதுறாரு. நாய் குலத்தால் இழிந்தது, அதுக்குன்னு சில தன்மைகள் அப்படி அமைஞ்சிருக்கு. பாவம், குலத்தால் இழிந்ததாயினும் குணத்தால் உயர்ந்ததாம் அப்படின்னா ஏன்னாரு, நீங்க ஒரு தடவை அதுக்கு ஏதோ ஒரு உணவு போட்டீங்கன்னா அது வாழை கரைஞ்சு சுத்திட்டு, அப்படி ஒரு நன்றி அதுக்கு. திருப்பெருந்துறையில தலைவனே ஆட்கொண்ட பின்னர் அவன் கூட பின்னாடி போகக்கூடிய அந்த நன்றி உணர்வு இல்லாததுனால நான் நாயினம் கிடையாம எழுதுறப்பா தண்டமணி. அதனால நாய் குலத்தால் இழிந்ததாயினும் குணத்தால் உயர்ந்ததாம். அந்த நன்றி அறிதல்ங்கிற குணம் எனக்கு இல்லை, என தலைவன் மேல எனக்கு அந்த நன்றி அறிதல் இல்லை, அதனால நான் நாயை விட கீழே அப்படின்னு எழுதுறேன். அதனால சொல்லும் பொழுதெல்லாம் நாய் நிறைய இடங்கள்ல அந்த நாய் அப்படிங்கிறது சொல்ல. இவர் மட்டும் இல்ல சார், இதுல என்ன வேடிக்கைன்னா திருவாசகத்துல பல இடங்கள்ல நாய்ங்கிறாரு. பெரியவங்க எல்லாருமே அப்படிதான் பாடியிருந்தார். சொல்றாரு அப்புறம் சமயம் நாயினும் கடைப்பட்டேனை சொல்றாரு, நாயை விட கிளை நாங்கிறார். அப்புறம் சமையல் பண்றாரு, நாயினும் கடைப்பட்டேனை நன்னறி காட்டி ஆண்டாய் ஆயிரம் அரவமார்த்த அமுதனே அமுதமுத்து நீயும் என் நெஞ்சினுள்ளே நிலாவினாய் நிலாவி நிற்க நோயவை சாருமாகி நோக்கி நீ அருள் செய்வாயேங்கிறார்.
நாயினும் கடைப்பட்டேனை நன்னெறி காட்டி ஆண்டாய். நீதான நன்னெறி காட்டேனை ஆண்டாய்ப்பா, நான் யாருப்பா சொல்றாரு. 1000 அரவம் ஆத்தனை கெட்டியன்னு அர்த்தம். உன் உடம்புல 1000 பாம்பு கட்டி வச்சிருக்கான். 1000ங்கிறது ஒரு பெரிய நம்பர், அதுக்காக சொல்றது. அப்படின்லாம் சொல்ல. நோய் அவை சாருமாகின், நோயின்னு என்ன நோய்? ஆணவ நோய். அது எங்கேயாவது தலையை தூக்கினா கூட நோக்கி நீ அருள் செய்வாய் பெருமானே, அதை நீ பார்த்து. சுந்தரரும் சொல்றாரு. இது எப்பன்னா முதல்ல அந்த திருவண்ணூர் கோயில்ல அவன் ஆட்கொண்டான். கதையெல்லாம் நமக்கு தெரியும். எல்லாம் போய் இப்ப உள்ள போயிட்டாங்க. கூட வந்தவங்க எல்லாம் கூட வாசல்ல நின்றுட்டாங்க. கூட பாருங்க, பஞ்சாயத்துல எல்லாரும் தான் இருந்தாங்க. ஊர் தலைவர், அந்த பெரிய பஞ்சாயத்து தலைவர் எல்லாம் உட்கார்ந்து இருந்தது. சுவாமி இந்த பக்கம் தான் கேஸ சொல்லுவான், இந்த ஆள் எனக்கு அடிமைங்கிறான். கேஸ கொடுத்தவன் அவனும் ஒரு பார்ட்டி தானே, அதனால பஞ்சாயத்துக்காரங்க முன்னாடி இப்படிதான் நின்றுருக்கான். சாமி என்ன பாருங்க சாமி, அப்படி இந்த தம்பி எனக்கு அடிமை, நீங்க கேட்டு சொல்லுங்க அப்படிங்கிறான். அங்க அவன் பாத்தீங்கன்னா அந்த ஆளு சொல்றாரு, நான் அப்படி எல்லாம் இல்ல, ஒரு அந்தணன் இன்னொரு அந்தணனுக்கு அடிமைன்னா அது இவன் மறையவனா பித்தனா இவன் அப்படின்னு அந்த ஆள் பேசுறான். அப்புறம் அவங்க பஞ்சாயத்துல இது பண்ணாங்க, கேஸை பார்த்தாங்க, இருந்தாங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாம் டாங்க. கடைசியில ஜட்ஜ்மெண்ட் கிவன். அவங்க சொல்றது கரெக்ட் தான், உங்க தாத்தா எழுதி கொடுத்துருக்காரு, அதனால நீ பின்னாடி போனார். அப்ப கூட அவன் பின்னாடி போனோடனே இந்த ஆள் ஏதோ பேசுறாரு. உடனே சுவாமி சொல்லிட்டான், வித்தகம் பேச வேணாம் படி செய்யும்ட்டான். இனிமே நீ பேசல கூட என் கூட பின்னாடி வேலை செய்யன்ட்டான் அடிமையா. இதெல்லாம் நடந்தது. கோயிலுக்குள்ள போறாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பஞ்சாயத்து பண்ணவங்க கூட இருந்தவங்க அவங்க எல்லாம் சாமி பார்த்த ஆட்கள் தானே, நியாயமா? கோயில் வாசல நின்றுட்டு யாரும் உள்ள போல. அங்க உள்ள போனதுக்கு அப்புறம் அப்படியே இடபாடு காட்சி விடுகிறான் சுந்தர். இவங்களுக்கு எல்லாம் கிடைக்கல அந்த காட்சி. கூட போனவங்க யாரும் கிடைக்கல. கிடைச்சது. கிடைச்ச உடனே தான் இதாகிறாரு. அவர் என்ன சொல்றான், பாடுன்ட்டான். அங்க நான் சொல்ற, எனக்கு என்ன பாட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நாயேங்கிற தன்னை, நான் ஒரு நாய், எனக்கு என்ன பாட தெரியுங்கிற சேக்கலா சொன்ன அப்படி பதிவு பண்ற. வேதியனாகி என்னை வழக்கினால் வெல்ல வந்த ஊதியம் மரியாதேனுக்கு உணர்வு தந்து உய்ய கொண்ட போதிலாமுதே என்று உன் புனப் பெருங்கடலை நாயேன் யாதினை அறிந்து என் சொல்லி பாடுகேன் என மொழிந்தார். வந்தவனை எப்படி பெருமை, வேதியனாகி என்ன அந்த கோலத்துல வந்தான். வேதியனாகி எதுக்குன்னாரு, ஒரு வழக்கு மாறி பண்ணி அந்த வழக்குல அவன் ஜெயிக்கிறதுக்கு வந்தாங்கிறார். வழக்கினால் வெல்ல வழக்குல வெல்ல வந்தது அவன், ஆனா எனக்கு பரிசு கொடுக்க வந்தாங்கிறார். ஜெயிச்சது அவன், பட் ரிவார்ட் ஃபார் மீ. ஏன்னா அதை என்ன சொல்லாரு, வேதி. அப்ப 2 பேரையும் விட்டு கொடுக்காம சேக்கல பாருங்க, அவன் கேஸ்ல ஜெயிச்சான் சார், ஆனா பெனிஃபிட் இவனும் கொடுத்துட்டாங்க சார். 2 பேரும் சமாதானம். அதனால வேதியனாகி என்னை வழக்கினால் வெல்ல ஊதியம் அறியா. என்ன ஒருக்கம் பாருங்க சார், ஒரு பரிசு கொடுக்க வந்தவன், ஊதியம் கொடுக்க வந்தவன், அவனை எனக்கு நான் அடையாளம் கொண்டு கொள்ளாம இருந்திருந்தா நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கணும் சார். பிரைஸ் கொடுக்க வந்தவனை நான் உதாசீனப்படுத்தியிருக்கேன். ஊதியம் அறியாதேனுக்கு. அவன் உடனே என்ன பண்ணிருக்கலாம், சரி உனக்கு அது உரியன்னு வந்தேன், அவ்வளவுதான் முட்டாளு, உனக்கே தெரியல போ அப்படின்னு சொல்லிட்டு போகல. அவனை பற்றிய உணர்வு தந்து அப்படியே உற்றல, என்ன உய்ய கொண்டு நான் நல்லா இருக்கணும்னு அப்படியெல்லாம் செஞ்ச கோதிலாமுதே. கோதினா குற்றம், நீ குற்றமே இல்லாதவன் பாணி, நாங்க தான் குற்றம்லாம் முடியாது. அதனால கோதிலாமுதே என்று உன் குண பெருங்கடலை. எவ்வளவு பெரிய கருணை, எவ்வளவு பெரிய குணம் உனக்கு. அதை இப்ப பாடுனா நான் என்னத்தை பாடணும்? இந்த நாய்க்கு என்ன பாட தெரியும் சொல்ல சுந்தரர். இன்றுன் குண பெருங்கடலை நாயேன் யாதினை அறிந்து என் சொல்லி பாடின்னு எனக்கு என்ன தெரியும், நான் என்ன பாட முடியும்? அப்பதான் அவன் சொல்றான், அதான் பித்தனோ மறையோயினியே அதை பாடுங்க. அப்புறம் பாரு. அதனால உண்மையே பாத்தீங்கன்னா மாணிக்கவாசர் பாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நாயேன்னு பல இடத்துல பாடுறாரு. சுந்தர பாட ஆரம்பிக்க முன்னாடி இந்த நாயேன்னு என்ன பாடுவேன்னு. எந்த ஒரு நயம் எப்படி இருக்காங்க பாருங்க பெரியவங்க. அப்ப சுவாமி முன்னாடி 4 பெருமைகளே இப்படிதான் இருந்திருக்கிறாங்க. அதுக்காக சொல்லுவார். அவ்வளவு உரிமை கொண்டாடின சுந்தரர் தான் தன்னை எப்படி கிளறங்கி பாடுறாருன்னா, நாயேன் யாதினை அறிந்து என் சொல்லி பாடுகிறோம். அதுதான் இங்கேயும் நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு
ஞாயிற்கடையாய் இருந்த அடியேற்கு போடல வார்த்தை, ஞாயிற்கடையாய் பழகிய அடியேற்கு போடல, ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு, கிடந்தன செயலற்று கிடந்தன. என் கடன் பணி செய்து இருப்பதே இல்லை, என் கடன் பணி செய்து கிடப்பதேனர். அப்படின்னு என்ன அர்த்தம்னாரு? கிடப்பதுன்னா தன் செயல் எதுவும் இல்லாமல் எல்லாம் இறை வழி நிற்றல், அதான் கிடப்பது. அந்த இடத்துல கிடத்தல்ங்கிறதுக்கு உரை எப்படி எழுதினார் பாருங்க. தர்மயாதீன உரையில பாத்தீங்கன்னா தெரியும். அந்த இது என் கடன் பணி செய்து கிடப்பது அஞ்சாந்து உரை எழுதுறார். அது இறைவன் அருள் வழி நெற்றலாம் அப்படின்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம செயல்னு இல்லாம அவன் வழின்னு கிடக்கணும். அதுதான் என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னார். அது மாதிரி இந்த வார்த்தை எங்கேயும் போட்டார். ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு நீ யாருன்னாரு? தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. அதேப்பா நிறைய இடங்கள்ல தாயாயும் வரு, ஒரு சில இடங்கள்ல தான் தாயினும் சிறந்தங்கிற. உலகத்திலேயே சிறப்பா பேசப்படுற பொருள் எதுனா தாய் தான். எல்லா உயிருக்குமே கருணை அப்படின்னு சொன்னாலே, அன்புன்னு சொன்னாலே உலகத்துல பேசக்கூட பொருள் தாய்ப்பாசம் அப்படித்தானே சொல்றோம். அண்ணன் பாசம் அப்படியா சொல்றோம், அப்படிதான் இல்லைங்களா? நண்பர் பாசம் அப்படிலாம் சொல்றாங்க. தாய்ப்பாசம் அதனால அதான் உலகத்திலே சிறப்பு. அது மாதிரி தாயின்னு சில இடங்கள்ல சொல்லுவாரு, சில இடங்கள்ல என்ன சொல்றாரு? தாயை விட சிறந்தங்கிறார். தாயின்னு சொல்ற இடங்களும் நிறைய உண்டு. ரொம்ப ஒருக்கமா கோத்தும்பில சொல்வார். நோயுற்று மூத்து நொந்துகன்றாய் இங்கிருந்து நாயுற்ற செல்வம் நயந்தறியா வண்ணமெல்லாம் தாயுற்று என்னை ஆண்டு கொண்ட தன்கருணை தேயுற்ற செல்வர்க்கே சென்றூதாய். நோயுற்று மூத்து நொந்துகன்றாய், வயசாயிட்டு முடியல, அது மூத்து. 30 வயசுல இருந்த மாதிரி 85 வயசுல இருக்க முடியாது. அதனால மூப்புன்னு வந்துட்டாலே நடக்க முடிய மாட்டாங்க, இப்பெல்லாம் எந்திரிக்க முடிய மாட்டாங்க. அது மூப்பு. அதுல நோய் வேற வந்துட்டு வச்சுக்கோங்க. சொல்றார் தன்னை எப்படி சொல்றார்? நோயுற்று மூத்து நுந்துகன்றாய். நுந்துகன்றா எந்த வேலையும் செய்ய முடியாது கன்றன் பொருள். குறிப்பு எழுதுவாரு, தாய் பசுவினாலேயே விளக்கப்பட்ட கன்றாம் எழுதுவார். ஆமாம், அப்படி நுந்துகன்றாய் எங்கிருந்து நாயுற்ற செல்வம் நயந்தறியா வண்ணமெல்லாம். அப்படின்னா நாய்கையில கிடைச்ச தேங்காய் மாதிரின்னா என்ன அர்த்தம்? அது நாய்க்கு பயனுள்ள. அது மாதிரி நீ சொல்லி நீ கொடுத்ததெல்லாம் நான் இவ்வளவு நாள் தெரியாம இருந்தேன், எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னால் அறியா பதம் தந்தாய் யான் அது அறியாதே கெட்டேன், உன்னால் ஒன்றும் குறைவில்லை உடையாய் அடிமைக்கு ஆரென்பேன். பின்னாடி விசாரதன். ஆனால் அதை மனசுல வச்சுட்டு இங்க முன்னாடியே சொல்றார், நாயுற்ற செல்வம் நயந்தறியா வண்ணமெல்லாம். அன்னைக்கும் நீ என்ன பண்ண? இதெல்லாம் நான் கொடுத்தும் உனக்கு தங்க மாட்டங்கு, அதை பண்ணுவிக்க தெரியல, போடா விட்டாப்பல அப்படின்னு சொல்லல. தாயுற்று என்னை ஆண்டு கொண்ட தன்கருணை. தாயுற்று அப்படிங்கிறதுக்கு தன்னுடைய எழுதுவார். நீங்க உண்மையிலே இந்த புத்தகம் பாரு, வீட்டுக்கு போன அப்புறம் புத்தகம் பாருங்க. உண்மையாவே நான் சொல்றேன், அந்த இடத்த நீங்க படிச்சீங்கன்னா கண்ணீர் வராம படிக்க முடியாது. அப்படி எழுதியிருக்காரு அந்த இடத்துல. தாயுற்று ஆண்டு கொண்ட தன்கருணை. என்ன சொல்றார் அவரு? தன்னுடைய உரை எழுதுறார். இந்த காலத்துல இந்த தொழு நோயெல்லாம் வந்தா மருத்துவர்கள் செவிலியர்களால கூட புறக்கணிக்கப்பட்டு ஒரு நிலை, உடம்பெல்லாம் புழுவா இப்ப கூட ஒரே ஒரு ஆள் யாரு அம்மா அது பிள்ளையா இருந்தா தூக்கி மடியில போட்டு விடுவாங்க. அதுதான் தாயுற்று வந்தான் சொல்ற. தண்டமான தேசியம் இல்லை என்ன, அதாவது அவரு வாழ்க்கை முழுதும் இந்த திருவாசகம் ஒரே எழுதுறதா சிந்தனையா இருந்திருப்பாருன்னு தோணுது. வேற ஒன்னும் அவர் யோசிச்ச மாதிரியே தெரியல, இல்லைங்களா? அவருடைய எண்ணம் எங்க போது பாருங்க. தாய் பண்ணா அம்மாவை போல கருணையாய் அப்படின்னு எழுதிட வேண்டியதானே. அந்த கருணையை எங்க கொண்டு எழுதுறாருன்னா, தொழுநோயாளிகள் செவிலியர்களாலும் புறக்கணிக்கப்பட்ட காலத்திலும் தாய் தன்னுடைய மகன் அவருக்கு தொழுநோயின்னு சொன்னா தன்னுடைய மடி மேல வச்சுக்கிடுவா அப்படின்னு சொல்றார். அதுதான் தாயுற்று என்னை ஆண்டு கொண்ட தன்கருணை தேயுற்ற செல்வர்க்கே சென்றுதாய் போட்டு. இப்படி தாய் நிறைய சொல்வார். சில இடங்கள்ல தான் என்ன பண்ணுவார், இந்த ஒரு இடம் முக்கியமான இடம், தாயிற் சிறந்த தயாவான. தாயை விட சிறப்பாக கொண்டு போறாரு சுவாமிய. நிறைய இடங்கள்ல தாயாயின்பாரு, சில இடங்கள்ல தாயை விட சிறப்பு, அது அப்படி ஒரு இடம் இது. பின்னாடியும் சொல்லுவார்,
பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து கொண்டு போறாரு. இவங்க மட்டும் இல்ல, எல்லாரும் தான் சார். ஞானசம்பந்தர் பாடுறாரு, ராமேஸ்வரத்துல நின்னுக்கிட்டு கடலுக்கு அந்த பக்கத்துல இருக்கிற திருகோணமலையை பாக்குறாரு. நமக்கு அங்கே பக்கத்துல போனாலும் தெரிய மாட்டாங்க. இது இங்க இருந்துட்டு பாடுது, சேதுக்கரையில நின்றுக்கிட்டு திருகோணேஸ்வரம் கண்ணுக்கு தெரியுது அதுக்கு. அதுதான் ஞானம். அதனால இங்க ராமேஸ்வரம் கரையில நின்னுக்கிட்டு இலங்கையில இருக்கிற திருகோணமலையை பார்த்து பாடுறாரு. தாயினும் நல்ல தலைவர் என்றடியார் தம்மடி போற்றி செய்ப்பார்கள். வாயனும் மனத்தும் மறுவினன்றகலா மாண்பினர் காண்பல வேட நோயிலும் பிணியும் தொழிலபால் நீக்கி நுழைதரு நூலினர் ஞாலம் கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை அமர்ந்தாரே. கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை அமர்ந்தாரேன்னு 7ஆம் நூற்றாண்டுல பாடிச்சு. ஞானசம்பந்தருடைய வாக்கு பொய்யா கூடன்னு சுவாமி இன்னைக்கு அந்த இடத்த அப்படியே வச்சிருக்கிறார். திருவண்ணாமலை பார்த்தவங்களுக்கு தெரியும். கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை அப்படியே இருக்கு. நேர்ல போய் பார்த்த நம்ம இன்னைக்கு சொல்றோம், ஞானசம்பந்தர் சேது கரையில நின்றுகிட்டு பார்த்துட்டு பாக்குறேன். அங்க ஒரு வார்த்தை போட, தாயினும் நல்ல தலைவர் என்றடியார் தம்மடி போற்றி செய்ப்பார்கள். அருமையா சொல்ல. அதனால தாயும் கூட சிறந்த, அதுதான் இங்கேயும் போட்டார். தாயிற் சிறந்த அர்த்தம் ஒரு வார்த்தை போட்டார், தயாவான தத்துவனே. அதுதான் கண்ணப்பனைக்கு சேரு. அந்த தாயிற் சிறந்த அப்படிங்கிறதுக்கு பொருளை இந்த தாயாங்கிற வார்த்தையில இருந்து எடுத்துட்டு போறாரு. எப்படி எடுத்துட்டு போறாரு பாருங்க. தாயினுடைய சிறப்பை சொல்றார். இந்த விஷயத்தை அப்படியே எழுதுவார். மலமூத்திரங்கள் எல்லாம் சுத்தம் செய்து எழுதுறார். அம்மாங்கிற ஒரு இதை அப்படியே எழுதுறார். மலமூத்திரம் எல்லாம் அப்படின்னு எழுதுறார். இதெல்லாம் செய்யறது தாய். இப்ப தாயிற் சிறந்த அப்படிங்கிறதுக்கு ஒரு வார்த்தை சொல்றார். தாய் அப்படியெல்லாம் கவனிப்பா அவர் சொல்றார். ஆனா அந்த குழந்தையே நாளைக்கு சமுதாயத்துல செய்யக்கூடாத ஏதாவது ஒரு தப்ப செஞ்சா தாய் கூட வெறுத்துருவாளாம், சீன்றுவாளாம் பிள்ளைய. இப்படியெல்லாம் கவனிக்கிற தாய் தான். ஆனா அந்த குழந்தை நாளைக்கு ஒரு தவறான பாதையில போச்சு அப்படின்னு சொன்னா தாய் கூட சில நேரம் என்ன பண்ணுவாளாம், சி அப்படின்னு வெறுத்துருவாளாம். பெருமான் அப்படி வெறுத்ததே இல்லையா? ஆமா சார், இருக்கிற நம்ம செஞ்ச வினையை கழிச்சுட்டு வாங்கன்னு அனுப்புறான் சார். வந்த இடத்துல புதுசா வினை செய்யணும். ஒரு தடவையாவது அவன் வெறுத்திருக்கானா பாருங்க. அடுத்த தடவை இல்லடா கண்ணு, இந்த தடவையாவது ஒரு பிறவி தரண்டா, இதுல போய் எல்லாத்தையும் கழிச்சுட்டு வந்துடுடா போடா அப்படின்னு சொல்லிதான் திரும்பவும் நம்மளை அனுப்புறான். 100 பிரார்த்தத்தை கழிக்க வந்துட்டு 1000 ஆகாமியத்தோட மேல போய் நின்னா அவனுக்கு எவ்வளவு கோவம். எரும மாடு, உன்னை எதுக்குடா ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லலான்னு சொல்ல மாட்டேங்கிறான். இல்லடா ராஜா, இப்படிலாம் செய்யக்கூடாதுடா, இதெல்லாம் கழிச்சுட்டு போனோமா, திருவாசம் படிச்சோமா, நல்ல பிள்ளையாரத்தை அப்படி கழிச்சுட்டு வர மாட்டாங்க. இந்த சிவபுராணத்தை படிச்சேன்னா வினையெல்லாம் கழியும்னு மாணிக்கவாசர் மூலமா நான் உனக்கு சொல்லி கொடுத்தனே ஏற்கனவே. முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். நான் தானே சொல்லி கொடுத்து அனுப்பிச்சு விட்டேன் அந்த தம்பிய. அது சொல்லி வீட்டுல புஸ்தகம் இருந்ததா இல்லையா? இருந்தது. நான் எடுத்தியாவன், அதான் எடுக்கவே இல்லை, எங்க தாத்தா படிச்சதோடு அப்படியே வச்சுட்டேன். அதான் அப்படின்னு சொல்லி, சரி இந்த பிறவியாவது போறேன், அந்த புஸ்தகத்தை வச்சுக்கோ. சரி புஸ்தகத்தை தூக்க முடியல, மொபைல் வச்சுக்கோ. கண்டதுகளிலும் மொபைல்ல பார்க்கறது. இதை பாருடா ராஜா, அதுல அருணையாருடைய உரையோட இருக்குடா. செவ்வாய்க்கிழமை வகுப்பு வரணுமா, அப்படியா போய் கேள்டா அப்படின்னு சொல்லி என்ன பண்றான் அவன். வெறுக்கவே இல்லை. அதான் சொல்றாரு, சீஏதும் இல்லாது என் செய்மணிகள் கொண்டார் விழுங்கினார் இவரே. அதனால அம்மா கூட ஏதோ ஒரு நேரத்துல வெறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவன் அப்படி செய்யலையா, அதனால தாயிற் சிறந்தவன். இன்னொரு காரணம் எழுதுவார். இன்னொன்னு ஈஸியா, தாய் அவ்வாறு செய்யறதுக்கு காரணம் சொல்றாரு, அது பிள்ளை பாசம் எழுதினார். அது ரொம்ப கரெக்ட். ஏன் பாத்தீங்கன்னா, அது வள்ளுவர் கூட அருமையா சொல்லுவாரு, குழலினிது யாழினது என்ப மக்கள் மழலை சொல் கேளாதவர் இல்ல, தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். நம்ம குழந்தை உன்னை இருந்தோன்னு சொல்லுது, எப்படி பேசலாம் பாருங்கிறோம்.
பக்கத்து வீட்டு குழந்தை இப்படி சொல்லிச்சு, நீங்க பேயா கத்துதுங்கிறோம் வந்து. அதே தான் சொல்லுது அதுவும் இல்லைங்களா. இங்க திருப்பூர்ல இல்ல, நான் வெளியூர்ல சொன்னேன். இங்க எல்லாம் ரொம்ப கருணை இல்லை. அதனால அப்போ அந்த ஞானம் திருவள்ளுவர் ஒரு கவனமா ஒரு வார்த்தை என்ன சேர்த்து விட்டார். உழலினிது யாழினிது என்ப தம் மக்கள் மழலை சொல்கிறார். அம்மா அப்பாவுக்கு அவ்வளவு விஷயம் இருக்கு பிள்ளை பேசுறது வந்து, ஏன்னா அது அந்த பிள்ளை பாசம். சுவாமி சொல்றாரு, தரமணேஸ்வரர் உரை எழுதுறார், குழந்தைக்கு மேல அம்மா இப்படி காட்டுறதுங்கிறது அல்லது அந்த உறவு வந்து தாய் பாசம். ஆனா நீ எனக்கு செய்யறதுங்கிறது உன்னுடைய தயா ஒண்ணுதான், வேற இல்லை. அதுதான் தயாவான அப்படின்னு. அம்மா பிள்ளைக்கு செய்யறதுங்கிறது தாய் பாசம், நீ எனக்கு செய்யறதுங்கிறது ஒரு தயா, ஒரு கருணை. தயா என்பால் இல்லை பின்னால். இது எப்படி சார் இதெல்லாம் உரை கொள்ள முடியும்? நான் முன்னாடி கூட சொன்னேன், பாசம் மணி ஐயா பத்தி சொல்லும் பொழுது, நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, படிச்சு, நாங்க பார்த்ததில்லை. அவர் பத்தி சொல்லும் பொழுது சொல்றாங்க, திருவாசகத்துக்கு ஐயா பேசும் பொழுது மேற்கோள் திருவாசகத்துல தான் காட்டுவாப்லையா, அப்படிதான் பேசுவாப்லையா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நான் பார்த்ததில்லை ஐயாவை. ஆனா அப்ப தண்டமணி போடுறவங்களும் அப்படிதான் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. அப்ப இந்த தயாங்கிறதுக்கு இந்த பொருளை இவர் எங்க இருந்து எடுக்கிறாரு இப்படின்னா, பின்னாடி தாயாய் முலையை தருவானே தாராருளிந்தால் சவலையாய் நாயேன் கழிந்து போவேனோ நம்பீனித்தான் நல்குதியே தாயே என்றும் தாளடைந்தேன் தயா என்பால் இல்லையே நாயேன் கழிந்து போவேனோ பண்ணார்ல. அப்ப தயா என்பால் இல்லையே நாங்க ஒண்ணு குடந்தாருன்னா, அப்ப சுவாமி இவ்வளவு நாள் காட்டினதுனால தயா, தயவு. பாமன் அதுக்கப்புறம் தான் மாமன் சுவாமி பாட்டு புரியுது. பாமன் சுவாமி பாடுறாரு, திருவலங்கல் திரட்டில பாடுறாரு, எந்தையே இறையே இணையருள் இலையேல் இங்கியான் உய்ந்திலேன் அந்தோ சிந்தை சேர்வானே திகழ்விழு பொருளே திருப்பரங்கிரி உரை சிவனே பந்தமே போக்கி பதருளாக்கி பகல் இரவு அணவிடா நிலையில் சந்ததம் சேர்க்க தயவு செய்யாயுங்கிற அந்த சந்ததம் சேர்க்க எங்கு கொண்டு போய் பகல் இரவு அணவிடா நிலையினர். பகலும் இரவும் இல்லாத நிலைனா சுத்த நிலை, முக்தி என்போம். சித்தாந்தம் படிச்ச தெரியும், இரவுங்கிறது கேவலம், பகல்ங்கிறது சகலம். இது ரெண்டும் கேவலமும் சகலமும் இல்லாத இடம்னு என்ன அர்த்தம்? சுத்தம், முக்தி நிலை. அங்க நீ எப்ப என்ன கொண்டு சீக்கிரம் சேர்க்கணும், அதுக்கு நீ தயவு பண்ணணும். அதுதான் தயா. பகல் இரவு அணவிடா நிலையில் சந்ததம் சேர்க்க தயவு செய்யாயோ சரவண சுயம் பெருமாளேன்னு திருப்பரங்குன்றத்துல பாடுறார். அப்ப அந்த தயா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அவனுடைய கருணை. அதான் சொல்றார், தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. தத்துவம்னா மெய்ப்பொருள் அர்த்தம். தத்துவம்னா உண்மைன்னு ஒரு பொருள். அதனால தத்துவனே அப்படின்னா என்ன? உண்மை பொருள். சுவாமி தான் உண்மை பொருள். அதனால தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே. மாசற்ற சோதியினர். அந்த சோதிங்கிறதுக்கே தனமணீசர் நிறைய எழுதுவார். சோதி என்பது பிரகாசம். எதிலிருந்து வருகிறது? சுடர்ல இருந்து வருகிறது. சுடரை தாங்கி நிற்பது எது? விளக்கு. இப்ப நம்ம எல்லாத்தையும் ஒன்னாதான் பார்க்கணும், விளக்க பொறுத்துங்கிறோம். விளக்கு என்பது ஆதாரமாய் நிற்பது, அதிலிருந்து வருவது சுடர், சுடரிலிருந்து வெளிப்படுவது சோதி. அது அப்படியே யார் சொன்னாரு? மாணிக்கவாசகர் தான். சோதிய சுடரே சூழொளி விளக்கே சுரிகுலற் பனைமுலை மடந்தை, அப்படிதானே? அப்போ சோதியே சுடரே சூழொளி, அங்க தனித்தனியெல்லாம் யோசிக்கல. போற அவசரம், நேரம் ஆச்சு சார், 29 தான் வந்திருக்கு, சீக்கிரம் 3 மணிக்கு முடிக்கணும், சோதியே சுடரே சூழொளி அப்படின்னு போயிட்டோம். கொஞ்சம் அப்படி நின்னாத்தானே சார் ஒண்ணு. சோதிங்கிறாரு, அப்புறம் சுடருங்கிறாரு, அப்புறம் விளக்குங்கிற, எல்லாம் ஒண்ணு தானே சார் எங்களுக்குன்னா. சோதி என்பது பிரகாசமா, சுடர் என்பது அதை தந்த பொருளாம், விளக்கு அதை தாங்கி நிற்கும் பொருளாம். ஒரே அதுதான் இங்கே. அப்போ மாசற்ற சோதி என்னது? இந்த உலகத்துல உள்ள சோதி எல்லாம், இந்த விளக்கெல்லாம் எப்படி இருக்கும்னாரு? சில நேரங்கள் இந்த விளக்குல இருந்து கரி வந்துடும், அந்த விளக்குல இருந்து புகை வந்துடும். இது அதெல்லாம் வராதான். மாசற்ற சோதி. கார்பன் எமிஷன் 0 சார் எங்க பெருமான்ட்ட. நீங்க என்ன உலகத்துல இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறீங்களே, அதை வந்து எங்கால அன்னைக்கே 0ல மெயின்டைன் பண்றான். அதனால அங்க மாசே கிடையாது இந்த சோதியில. மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே. அந்த சுடர் எங்க இருந்துன்னாரு?
இந்த சுடரெல்லாம் எப்படி இருக்கும்னாரு, வெம்மையாய் வர்ற சுடர். அந்த சுடர் எப்படின்னாரு, தன்மையாய் வர்ற சுடர்னாரு. சுவாமிகிட்ட இருந்து வர்ற சுடர் எப்படின்னாரு, அது குளிர்ச்சியா இருக்குமா. அதனால மலர் சுடரே. சுவாமிகிட்ட இருந்து வர்ற சோதி எப்படின்னாரு, அப்படியே குளிர்ந்து. அது கூட தண்டுமணி திசை எழுதுறாரு, அது எப்படி சுடர்னா எரிஞ்சதுன்னா வெம்மையா தானே இருக்க முடியும், அது எப்படி சொல்றீங்க. அது சொல்றாரு, அது எரியறதற்கு ஆதாரம் இங்க திரியும் எண்ணெயுமாம். அது எரியறதற்கு ஆதாரம் என்னவா, மனம் என்கின்ற தாமரையில் அன்பையும் ஆர்வத்தையும் ஆதாரமாக கொண்டு வந்த மலர்ச்சோதி சுடராம். உரை சார், இன்னைக்கு உண்மையிலே அந்த மனுஷன் எங்கேயாவது இருந்தாருன்னா போய் குந்துரும். எப்படி எழுதுறாரு பாருங்க. இந்த தீ எரியறதுக்கு அல்ல, இந்த விளக்கு எரியறதுக்கு எதுனாரு, எண்ணெயும் திரியும் ஆதாரம். அங்க அதுக்கு என்னன்னாரு, மனம் என்கின்ற தாமரையில் வந்த அன்பும் ஆர்வமும் ஆம். அதனால அதுல இருந்து வர்றது தன்மையாய் வருகின்ற மலர்ச்சுடராம் அப்படின்னு ஒரு எழுதுறாரு சாமி. அப்படி வரான். அந்த அன்பும் ஆர்வமும் அப்படின்னு சொன்ன பிறகு தெரியுது, அன்பு என்பது அவன் மேல காட்டுற உணர்வு, ஆர்வம் என்பது அவனை நினைக்கிற பக்தி. எங்க சொன்னார்னாரு அப்புறம் சாமி, பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பக்தராகி அரும்பொடு கொண்டு ஆர்வத்தை உள்ளே வைத்து. முதல்ல பக்தி, முதல்ல சாமி கும்பிட ஆரம்பிக்கும் போதே பக்தி இருக்கணும். எங்க அம்மா காலையில உயிர் எடுக்க பூசை பண்ண சொல்லி அதுதான் வந்து சாமி கும்பிட அப்படின்னு வரக்கூடாது. வரும்போது என்ன இருக்கணும், முதல்ல பக்தி இருக்கணும். அதான் ஆர்வத்தை உள்ளே வைத்து, அதுக்கப்புறம் அன்பு வரணும். வந்து விரும்பி நல் விளக்கு தூபம். அன்பு இருந்தா விருப்பம் வரும். அன்பு எப்ப வரும், விருப்பம்ங்கிறது எது, யாரு மேல அன்பு இருக்கும் அவங்களுக்கு அந்த அங்க விருப்பம் வரும். அதுதானே, அன்பு இருந்தா தானே விருப்பம் வரும். அப்போ ஆர்வம் என்பது முதல்ல சொன்ன பக்திய, அதுதான் ஆர்வம்னு வார்த்தையில போட்டார். அதனால வர்ற வெளிப்பாடு என்னன்னா அன்பு என்கின்ற விருப்பம். அதுதான் இங்க அப்பர் சாமி. நீங்க இவரை புரிந்து கொள்வதற்கு அப்பரை கூட்ட வேண்டியிருக்கு. அவர் சொல்றாரு, சாதாரணமா சொல்லிட்டு போனார், நம்ம தினம் பிடிக்கப்படுதான். பெரும்புலகாலை மூழ்கி வித்தற்கு பத்தராகி அன்போடு மலர் கொண்டுங்க ஆர்வத்தை உள்ளே வைத்து, ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி நல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லாருக்கு கணை அப்படின்லாம் பாடிட்டு போயிட்டான். ஆனா செய்திங்க அப்போ அதைத்தான் தர்மணி தீசர் எடுத்து உரையில் எழுதினாரு. இங்க இருக்கிற சுடரெல்லாம் எண்ணெயும் திரியும் ஆதாரமா உள்ளது. அவன் சொல்ற சுடர் அங்க எண்ணெயும் கிடையாது, திரியும் கிடையாது, தீப்பெட்டியும் வேண்டாம். அதனால அங்க வெம்மைக்கு இடமே இல்லை. அது எதுல பாசாரு, அதுல நின்று சோதி பிரகாசிக்கும்னாரு. நீங்க அவன் மேல காட்டுற அன்பும் ஆர்வமும் தான் அடித்தளம், அதுல இருந்து வாரது. அதனால அது குளிர்ச்சியா தான் இருக்கும். மாசற்ற சோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேனாரமுதே சிவபுரனே. அருமையான வார்த்தை, தேசனே. தேசம்னா ஒளின்னு அர்த்தம். தேசன் அப்படின்னா ஒளிப்பொருள்னு அர்த்தம். பின்னாடி கோயில் மூத்த திருப்பத்திலே சொல்வார், தேசா நேசர் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் சேவிக்கை ஈசா பொன்னம்பலத்தாடும் எந்தாய் இனித்தாம் இறங்காயே. சொல்ல, பேசா நிற்பர் என்னை உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம் பேசா நிற்பர் யான் தான் பேனா நிற்பேன் என்னருளே. தேசா நேசர் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் வார்த்தை பாரு. தேசம்னா ஒளி பொருந்தியவன், அவன் இருக்கிற இடத்துல கூட யார் இருக்கான்னாரு. நாங்கெல்லாம் உன் பக்கத்துல வர முடியலப்பா, கதர்றார், நீ என்னை கூப்பிடுன்னு. ஆனா நான் போக முடியல. சரி, நான் போக முடியலன்னா அப்ப கூட இருப்போம். யாரும் பண்ண என்னோட தகுதியுடைய தான் பக்கத்துல இருக்கலாம். சார், நான் 45 மார்க்கு, எனக்கு அங்க உள்ள அட்மிஷன் கிடைக்கல அப்படின்னா என்ன அர்த்தம், அங்க இருக்கவங்களாம் 85ல நிக்கிறான் உள்ள. அது சொல்றாரு அப்படியே, நேசர் சூழ்ந்திருக்கும். ஒரே வார்த்தை போட்ட நேசர். நேசம்னா அன்பு. சுவாமி மேல அன்பு கொண்டவன்லாம் உள்ள சுத்தி நிக்கிறான். அதனால என்னால உள்ள போக முடியல. அவன் சுவாமி எங்க இருக்காரு, சரி அவங்கள சுவாமியை சுத்தி நிக்கிறாங்க, சுவாமி எங்க இருக்காருனாரு, திருவோலக்கம். திருவோலக்கம் அருமையான தமிழ் சொல்லு, நமக்கு புரியாது. அது வடமொழி சொல்ல பொண்ணா புரியும். இப்போ தர்பார்னு, தர்பார்ல நமக்கு டப்புன்னு புரியும். அப்படின்னா என்ன அர்த்தம், அங்க மன்னர் தர்பார்ல உட்கார்ந்து இருக்காருன்னா அவருடைய மந்திரி பிரதானிகள், அந்த சேனாதிபதி, தளபதி அவங்க எல்லாம் இருப்பாங்க. அப்படி இருப்பார். அது மாதிரி சுவாமி கைலாயத்துல உட்கார்ந்து இருக்கிறாராம். எல்லாம் கூட உட்கார்ந்துருக்கு, பின்னாடி பக்கத்துல நிக்கிறாங்க எல்லாம். அது சொல்றாரு,
நேசர் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் சேவிக்க. நான் அதுல ஒரு ஆளை நிக்கணும்னு கேட்கல, அந்த கோலத்தை வணங்கணும்னு கேட்கிறேன். அதுக்கு மட்டுமாவது எனக்கு இடம் கூட. அதுதான் ஒரு இது. நேசர் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் சேவிக்க ஈசா பொன்னம்பலத்தாடும் எந்தாய் அப்படின்னு சொல்லி, அப்ப தேசர் அப்படின்னா ஒளி பொருந்தியவன் அர்த்தம். அந்த ஒளி அப்படிங்கிறத அப்படி வடமொழியில தேஜஸ்ங்கிற சொல் தேசசு அப்படின்னு எழுதுவார் தனமணி. அதுதான் இங்க தேஸ் அப்படின்னு வந்தது. அப்படின்னா ஒளி பொருந்தியன்னு அர்த்தம். இத தொண்டமண்டலம் சுவாமி ஞானசம்பந்தர் திருமுறை 2ஆம் திருமுறைக்கு உரை எழுதும்போது இடத்துல எழுதுறார். அது எங்கொண்டு வச்சார் பாருங்க. விளையாததோர் பரிசில் வரு பாசு பாச வேதனை ஒன்தலையாயன தவிர வருள் தலைவன்னது சார்பாம் களையார் கதிர் 1000 அவ்வவனோடு முளையார் மதிதவளும் உயர் முதுகுன்றடைவோமேன்னு தேவாரம். அருமையான சைவ சித்தாந்த செய்திகள். அது இன்னொரு நாள் விரிவா சிந்திப்போம். முழுக்க முழுக்க சைவ சித்தாந்தம் அப்படியே சொல்றார். விளையாததோர் பரிசில் வரு பாச பஸ் வேதனை அப்படின்னு வரிசையா சொல்லிட்டே வர. பசு பாச வேதனை ஒன்தலையாயினா பாசம்ங்கிறனால ஆணவமலம், வேதனைங்கிறதுனால கர்மமலம், ஒன்தலை அப்படிங்கிறனால மாயாமலம், எல்லாத்தையும் வரிசையா சொல்லிட்டு வரார். அது இன்னொரு வச்சுக்குவோம். அதுல ஒரு வார்த்தை களையார் கதிர் 1000 உடையனர். அந்த கலை அப்படிங்கிறதுக்கு அவர் என்ன உரை எழுதுவாரு? தேசஸ்ன்னு எழுதுறாரு. கலை சிலவங்க சொல்ல பாருங்க, ஆள் நல்லா கலையா இருக்குமா சார், அல்லது கல்யாண கலை வந்துடுது உனக்கு அப்படின்லாம் சொல்றேன் பாருங்க. கொஞ்ச நாளைக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அப்படிலாம் இருந்தான்னு சொல்லுவோம், அது வேற. ஆனா அதை முதல்ல சொல்ல. அதனால அந்த கலைங்கிறது அந்த தேஜஸ். சுவாமிக்கு அது எப்பவுமே இருக்குமா? அதான் சொல்றாரு. அவன் அதுவும் இல்லாம நித்த மணாளன், அவனுக்கு எப்பவும் இருக்கும். ஆனால் அந்த தேஜஸ், அந்த ஒளி. இதை ஏன் இங்க சொல்றேன்னா, கண்ணமணி சார் அருமையான ஒரு கேள்வி எழுப்புறாரு. முந்தின வரிதான சார் மாசற்ற சோதின்னு சொன்னீங்க ஒளிய, திரும்பவும் தேசம்னா திரும்பவும் ஒளியை பத்தி பேசுறதுக்கு என்ன இடம் இருக்குங்க? இப்பதானே சொன்னீங்க ஒளி பொருள்னு. தத்வமான ஒளி, மலர்ந்த ஒளி, அன்பு மாறுவோம் அதில் வந்த ஒளி, எல்லாத்தையும் தான் சொல்லியாச்சு. மாசற்ற சோதின்னு சொல்லிட்டீங்க. அடுத்த வார்த்தை திரும்ப தேசனே அப்படின்னா, அப்ப மாசற்ற சோதிக்கு என்ன பொருள் சொல்லுவீங்க? ஒளி மிகுந்தவனே, தேசனே, ஒளி மிகுந்தவனே. நில்றான். இந்த கெட்டிக்காரன் முழு 8 நாள்ல தெரியும். 2வது வார்த்தையில மாட்டான். நில்ற என்ன ஒளி உடையவனே, ஒளி உடையவன கரெக்டா பாடுற கேட்கிறார் தண்டமணி சார். இந்த இடத்துல ஒளி உடையவன் என்பது ஏன் வருதுங்கிறார். சொல்லிட்டு அந்த ஒளி என்பதற்கு அடுத்தால ஒரு இளையர் இனமுறையர் என்றிகளார் நின்ற ஒளியோடு ஒழுகப்படும் திருவள்ளுவர். அந்த இடத்துல ஒளியார் அப்படிங்கிறதுக்கு இளையர் இளமுறையர் என்று இகழார்னர். இப்போ அந்த காலத்துல அரசர்கள் ஆட்சியில, இப்ப அப்பா அரசர் அந்த இடத்துல பிள்ளை அரசரை வந்தான்னு வச்சுக்கோங்களேன். சில நேரங்கள்ல அங்க இருக்கிற மந்திரி, இந்த அரசர் மந்திரிக்கு 60 வயசுமா இருக்கும். இப்ப புதுசா வந்த அரசருக்கும் 30 வயசா இருக்கும். ஆனால இளையர் அப்படின்னு நினைக்கப்படாதான். ஏன்னா அவன் அரசர். அப்பா அரசர் ஆகும்போது 70 வயசா இருந்திருக்கும், மந்திரியோட பெருசா இருந்திருப்பார். அதுக்கப்புறம் அப்பாவுக்கு அடுத்த இவர் வரும் பொழுது அவர் நேமா ஒரு 45 வயசுல வராருன்னு வச்சுக்கோங்க. தம்பி இரு அப்படின்னு பேசக்கூடாது, அரசர் அது. அதனால இளையர் இனமுறையர், இனமுறையர் நம்ம இனம் தான் சார், எல்லாம் நம்ம ஆளுதான் அப்படின்னு பேசப்படாதான். அரசன் ஆகுற வரைக்கும் இப்படிலாம் சொல்லிக்கலாம். அரசன் ஆனதுக்கு அப்புறம் இப்படி சொல்ல முடியாது. அதனால இளையர் இனமுறையர் என்று இகழார் நின்ற ஒளியோடு ஒழுகப்படும். அந்த ஒளிங்கிறதுக்கு பரிமேலழகர் என்ன எழுதினார் பாருங்க. ஒளி என்பது உறங்கா நிற்கவும் தாம் உலகம் காக்கின்ற அவர் கடவுள் தன்மையாம் எழுதுறார். அப்ப ஒளிங்கிறதுக்கு என்னன்னா, அதை தண்டமணீஸ்வரர் அதுல இருந்து எடுத்துட்டு நிறைந்த புகழாம்னு எழுதுறார். ஒரு அரசன் இருந்தா அவன் கடவுள் தன்மை உடையவனாய், எல்லாத்தையும் காக்கக்கூடியவனாய், உலகம் புகழும் தன்மை, அதுதான் ஒளியாம். அந்த இடத்துல இப்ப தேச அப்படிங்கிற ஒளி என்னவா, நிறைந்த புகழை உடையவன் சுவாமின்னு பொருளாம். ஏன்னா ஒளி உடையவன்னா அதுதான் முந்தின வரையிலே சொல்லிட்டீங்களே மாசற்ற சோதி. நம்ம இப்படிலாம் யோசிச்சதே கிடையாது. 1000 வாட்டி சிவபிரமணியம் மாசற்ற சோதி மலர்ந்த மலச்சுட தேசனை தேனார் சிவபிரணயப்பா சமாப்பட்டிருக்கு இப்படின்ட்டு போயிட்டோம். ஏன் திரும்ப திரும்ப அந்த ஒளின்னு அப்படி வராதே, அப்படி சொன்னா கூறியது ஊரல்னு தமிழாசிரியர்கள் கண்டிச்சிருவாங்களே, இலக்கணத்து தப்பாயிருமே. மாணிக்கவாசர் அப்படி கூறியது ஊரல் தப்பு பண்ணுவாரா, பண்ண மாட்டார. அப்ப என்னமோ இருக்க நம்ம எல்லாம் யோசிக்கல. சாரி, பெரியவங்களை சொல்ல, நான்லாம் யோசிக்கல, முட்டாள் மாதிரி அப்படியே படிச்சாச்சு. தேசனே தேனாரமோ தேசியோபுரணை பாசமா பெற்றது அப்படின்னு தான் படிச்சுமே ஒழிய, அந்த ஒளியை அந்த சொல்ல அதை சொல்றாரு. அதனால மாசற்ற
சோதின்னு ஒளியை சொல்லி மீண்டும் ஒளியை சொல்ல வேண்டிய இயல்பு என்னன்னு கேள்வியை கேட்கிறார். ஏன் சொல்லணும்னு சொல்லிட்டு அங்க அந்த இடத்துல சொல்றாரு, இளையர் இனமுறையார் என்றார் என்ற ஒளியோடும் ஒழுகப்படும் என்றார் போல எழுதிட்டார். அதுக்கப்புறம் தான் அது என்னன்னு பரிமேல உரையில போய் தெரியுது. அந்த இடத்துல ஒளி என்பது கடவுள் தன்மையான, அந்த கடவுள் தன்மைங்கிறத எடுத்துட்டு தண்டமணீசர் அதுல இருந்து கொண்டாந்து என்னும் நிலைத்த புகழாம் எழுதினார். இது இவர் எப்படி இப்படி பொருள் கொண்டாருன்னா அப்பர் சமையல் தேவாரத்துல போய் பார்த்தா தெரியுது, பூமி மேல் புகழ்தக்க பொருளே உன்னை அப்படின்னு சொல்ல. சுவாமி தான் உலகத்தை புகழ வேண்டிய பொருளாம், வேற யாரையும் புகழக்கூடாதான். புகழக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? புகழக்கூடிய தகுதி வேற யாருக்கும் கிடையாதுங்கிறாரு அப்பர் சாமி. அப்படின்னு நென்னாவார் பிறரின்றி நீயே ஆனாய், நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்துமானாய், மன்னானாய் மன்னவர்க்கோர் அமுதமானாய், மறைநான்குமானாய், ஆனந்தமானாய், பொன்னானாய், மணியானாய், போகமானாய், பூமி மேல் புகழ்தக்க பொருளே உன்னை என்னானாய் என்னானாய் என்னை நல்லால் ஏழையன் என் சொல்லி ஏத்துகிறேன். அப்புறம் திருத்தாண்டோம் அந்த பொருளை வச்சுக்கிட்டு தண்டமணி தேசியாரு நிலைத்த புகழ்னு சொல்லி அது சுவாமிக்கு மட்டும்தான் உண்டு. அப்ப கடவுள் தன்மை என்பது புகழ் என்பது பெறப்பட்டது. அந்த கடவுள் தன்மையைத்தான் ஒளி என்கின்ற வார்த்தைக்கு பரிமேலர்கள் கொள்ளுதுனால அந்த கடவுள் தன்மை என்பது புகழ் என்று கொண்டு இந்த இடத்துல தேசன் என்பது நிலைத்த புகழோன்னு ஒரு எழுதுறாரு. இதை இவ்வளவு ஆழமா நம்ம அப்படி படிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், வெறுமன தேசன் அப்படின்னு பேர். ஆனா தேசன்னா ஒளியானவன் அர்த்தம். முந்தன வரியில ஒளி சொன்னதுனால இந்த இடத்துல நிறைந்த புகழ் உடையவன் தேசனே. தேனார் அமுதே, தேனார் அமுதுன்னார். தேன்னா நமக்கு புரியுது, தேன் போன்ற இனிப்பு. அது என்னவா, அந்த தேனார் அமுதே என்பது அமுதத்தை தான் சொல்ல வந்தாராம். அமுதம்னா நமக்கு சொன்னா தெரியாது, அதனால தேனார் அமுதன்னு தேன் போன்று இனிக்கின்றன்னு நமக்கு தெரிஞ்சதை சொல்லி தெரியாத காட்டுறாரு. நீங்க ஏதோ ஒரு பழத்தை சொல்லி ஏதோ ஒரு பழம் புதுசாக சொன்னீங்க, அமெரிக்கால தான் கிடைக்கும் இந்த பழம், எங்க அமெரிக்காவே பார்த்தது இல்லை, பழத்தை எங்க பார்த்தோம் இல்ல. அப்ப நீங்க என்ன சொன்னோம், இந்த ஆப்பிள் மாதிரியே இனிக்கும் சார்னா இப்ப எனக்கு புரியுது அப்படின்றோம். நம்ம அப்படி சொன்னா தான் நமக்கு புரியும். அதான் சொல்றாரு, தேசனே தேனார் அமுது. அமுதம் என்பது ஏதோ வானுலகத்தோர் நம்ம பார்த்தது இல்லை. ஆனா சுவாமி அப்படி இனிப்பானா சொல்லாரு. இவரே என்ன பின்னாடி தேனாய் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் பின்னாடி பாடுறார். ஆனால தேசனே தேனார் அமுதே சிவபுரனே. சிவபுரன்னர். சிவபுரம் அப்படின்னா எளிமையான வார்த்தை, சிவபெருமான் இருக்கும் இடம், அதான் சிவபுரம். அப்படின்னா அது எப்படி பொருள் கொள்ளலாம்? கைலாயம் பொருள் கொள்ளலாம் இல்லைங்களா? அல்லது சிவபுரம்னு ஒரு இடம் சார், சுவாமி இருக்கிற இடம், அது அட்ரஸ் எல்லாம் தெரியாது, கூகுள்ல போய் சிவபுரம்னு போட்டா வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி தண்டமணி சொல்றாரு. இருக்குடா நல்ல பாரு, சுவாமி இருக்கிற இடம் சிவபுரம்னா கரெக்ட். சுவாமி எங்க இருப்பான்னு அடியார் உள்ளத்துல இருப்பான், அதுதான் சிவபுரம் விட்டார். என்ன மனுஷன் ஒரே பாருங்க, அதாவது ஒரே எப்படிதான் எழுதுறாரு. சிவபுரம் என்பதற்கு அடியார் உள்ளம் மாம் அப்படின்னு எழுதிட்டு போயிட்டார், அதுவும் அப்படின்னு வச்சுட்டு போயிட்டார். அந்த விஷயத்துல பாருங்க சார், சம்பத்தையை எடுத்து பாக்குற இவன் அது சும்மா அடிச்சு விடுறானா பாத்துரு. அதுக்கு சொல்றாரு அடியார் உள்ளமுமாம்னு எழுதினார் சிவபுரத்தை. இப்ப சிவபுரம்ங்கிறது சுவாமி இருக்கிற இடம் சிவபுரம். ஆனாலும் அது கைலாயம்னு கொள்ளலாம், அல்லது அவன் மேல எங்கேயோ எங்கன்னே தெரியல அருபரத்தொருவன்கிறார். பெரிய புராணத்துல வியோமம்ங்கிறார். கற்பனை கடந்த சோதி கருணையை உருவமாகி அற்புத கோலம் நேடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகுங்கிறார். அந்த வியோமம்ங்கிறதுக்கு பரவெளின்னு ஒரே எழுதுறாங்க. இதெல்லாம் சுவாமி இருக்கிற யாருக்கு சார் தெரியும்? அந்த இடமெல்லாம் அதுதான் சிவபுரம்னு சொல்லியிருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அப்படி எங்க இருக்குன்னு எனக்கும் தெரியாது உனக்கும் தெரியாதுன்னு ஒரே எழுதுனா என்ன சார் புரியும்? அதனால தண்டமணி பார்த்தார், சுவாமி இருக்கிற இடம் எங்க இருக்கும்னாரு, அடியார் உள்ளத்துலதான் இருப்பான். அதனால சிவபுரம் அடியார் உள்ளமுமாம்னு எழுதிட்டு போயிட்டார் ஒரே வார்த்தை. அதனால தேசனே தேனார் அமுதே சிவபுரனே. அவன் என்ன செய்யறான்னாரு, பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாரியனே. பாசமாம் பற்று, பாசம் அப்படின்னாலே கட்டுன்னு தான் பேர். பாசம்னா கட்டு. ஆனாலும் அந்த கட்டை யாராவது ஒருத்தர் அறுக்கணும். பாசம்னு வெறுமனே சொன்னா தமிழ்ல அதுக்கு கட்டுன்னு தான் பேர். அது நமக்கு மூணா இருக்கு, ஆணவம் கண்மம் மாயைன்னு மூணா வச்சு கட்டி இருக்கு. ஆர்த்தல்னு பேர். ஆர்த்தல்னா கட்டுறது. இருவினை பாசமும் மலக்கல ஆர்த்தல் என்பர் பெரிய புராணத்துல. அப்ப ஆர்த்தல்னு கட்டுறது. அந்த மூணு வெறுமன பாசம்னு சொன்னாலே கட்டுன்னு தான் பேர்.
அப்போ பாசமாம் அது நம்மள கட்டி இருக்கு. அந்த கட்டை யார் அவுக்க முடியும்? சுவாமி தான் அவுக்கணும். அதனால பாசமாம் பற்றறுத்து. ஏன் சார் வேற ஆள் யாரும் அறுக்க முடியாதான்னாரு. அறுக்க முடியாது. ஏன்னாரு எல்லாருக்கும் அது இருக்கு. என் கயிறும் கட்டி இருந்ததுன்னா நான் என் கையும் கட்டப்பட்டிருந்தா நான் எப்படி உங்க கையை அவுக்க முடியும்? மூன்று திறத்துள்ளாறு மூலவளத்துள்ளாறு தோட்டலர் தொத்துள்ளார் துணை திருவள் பயன் சாத்திரம் சொல்லிட்டார். மூன்று திறத்துள்ளாரும்னார். விஞ்ஞானகலர் ஆன்மாக்கள், பிரயாகலர் ஆன்மாக்கள், சகலவர்க்கத்து ஆன்மாக்கள் எல்லாருக்குமே ஆணவமலம் என்கின்ற பாசம் உண்டு. அதனால பாச நீக்கம்ங்கிறது யாரால செய்ய முடியும்னா இயல்பாகவே பாசங்களின் நீங்கி அவனாலதான் செய்ய முடியும். நாமெல்லாம் இயல்பாகவே பாசங்கள் உடையவர்கள். அதனால அவன் தான் செய்யணும். அதனால பாசமாம் பற்று அறுத்து பின்னாலின்னு சொல்வார். சித்தமலம் அருவித்து சிவமாக்கி இணையாண்ட. அதை அறுக்கிறான். அதை அறுக்கிறது எப்படி அறுக்கிறான்னு சில விஷயம் அறுத்தா திரும்ப முளைச்சிருமே சார், வேரோட அறுத்துருவான். அது எங்க சார் சொன்ன? எங்க சொல்லலையே, வெறுமனை அறுத்துன்னு தானே இருக்குன்னாரு. முழுசும் படிக்கும். எங்க சாமி சொல்லுவாங்க ஒழுக்கமா படிப்பாங்க. அப்படின்னா ஃபுல்லா படிக்கணும் அர்த்தம். அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, ஒழுக்கமா படி அப்படிம்பாங்க. அப்படின்னா முழுமையா மோல் வந்து கடைசி வரைக்கும் படிக்கணும்னு சொல்லுவாங்க. பிடித்த பத்துல சொல்றார். பாசவேரருக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறடியே நற்கருளி பூசனை உகந்தன் சிந்தையுள் புகுந்து பூங்கடல் காட்டிய பொருளே சுவாமி. அதனால பாசவேரருக்கும் அதாங்க சார். பாசமான களைவார் பரிவார் கமுதமனையார் ஆசை தீர கொடுப்பார் அலங்கல் விடைமேல் வருவார் காசை மலர் போல் முடற்றார் கடவுர் மயானம் அமர்ந்தார் வேச வருவார் ஒருவர் எம்பெருமான் அடிகளை. ஞானசமுத்திர தேவார் அதை கூட ஒரு வார்த்தை போடுவார். பாசமான களைவார் பரிவார்க்க முதமனையார் ஆசை தீர கொடுப்பார் அப்படின்னு. இந்த பாட்டுக்கு உரை எழுதுனது வந்து தொண்டமண்டல சுவாமிகள். பூர்வாசிரமத்துல முத்துசு மாணிக்கவாச மொழியார் அவங்கதான். அவங்க தான் பாட்டுக்கு உரை எழுதுனாங்க. அவங்க ஒரு தேதியை குறிச்சு அந்த உரையில எழுதியிருக்காங்க. அது தருமபுரம் ஆதீன உரையில இருக்கு பாருங்க. 2ஆம் திருமுறையில முடிஞ்ச வீட்டுல போய் பாருங்க. டேட்டே போட்டிருக்காரு 29/4/1954. 54 வருஷம். அது மட்டும் ஞாபகம் இருக்கு. ஏப்ரல் 29 ஒரு டேட். அதுல சொல்ற அந்த அங்க கோயில்ல ஏதோ வந்து பூசையா. அப்ப இருந்த தர்மபுரம் ஆதீனம் குருமா 24வது குருமா சன்னிதானங்கள் கோயிலுக்கு வந்திருந்தாங்களாம். அப்ப இந்த பாட்டுக்கு அனுபவ ரீதியாக 1 மணி நேரமா பொருள் சொன்னார்களாம். அவர் எழுதுறார். குருமா சன்னிதானங்கள் பொருள் சொன்னாங்க. அதை கேட்டு கொண்டிருந்த ஒரு சிலர்ல, ஏன்னா கூட்டம் குறைவா இருந்திருக்கலாம், சுவாமி நின்று ஏதோ பேசிட்டு இருந்திருக்காங்க, சொல்லியிருக்காங்க சன்னிதானங்கள். அந்த கேட்கிற வாய்ப்பு எனக்கு இருந்தது அப்படின்னு ஆசை தீர என்பதற்கு அவர்கள் அனுபவ ரீதியாக தந்த பொருள்னு ஒரு வார்த்தை போட்டார். அப்படின்னா என்னவா, இவ்வளவு நாள் நான்லாம் கூட படிக்கும்போது முட்டாள்தனமா என்ன அடிச்சுக்கிட்டேன்னா ஆசை தீர கொடுப்பாருன்னா வச்சுக்கோ 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 போதும் போதும்னு நீ சொல்ற வரைக்கும் அப்படின்னு நினைச்சான். சுவாமி அப்படி அருளலையா. நமக்குள்ள ஆசைகள் எல்லாம் தீருமாறு அருள் செய்யணும். ஆசை தீர அப்படின்னா, ஏன்னா தீர்வதற்கு ரொம்ப கடினமானது இந்த ஆசைதான். இந்த ஆசையை ஞானசம்பந்தர் வழி சொல்லிட்டு போனார். ரொம்ப ஆசையா இருக்காடா, வேற ஒண்ணு இல்ல, திருநீர் பூசிக்க உண்டா, ஆசையெல்லாம் நீங்க உண்டா, திருநீர் பூசினா பெடுமானாரு. மந்திரமா நேர்ல சொன்னோம்லடா, உனக்கு படிக்கலையா நீ? பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நேரே. பெரிய தவமுடைய தவத்தால உயர்ந்தவர்களுக்கே அப்பப்போ ஏதாவது ஒரு சின்ன ஆசை வந்துருமா. ஏன்னாரு அது வந்து இந்த பண்ற வேலை, இந்த மலம். அதனால முன்னை மலம் என்னும் ஓர் பேய் பிடித்து இருவினை முதிர்ந்த வெறியரவு சுற்றி முடியாத பிறவி கடற்போல் வீழ்ந்து ஆசை எனும் மூண்ட சுழி வந்து அமிழ்த்தார் சிவஞான சம்பந்தர். அதனால ஆசைங்கிறது அப்பப்ப யாரு தவத்தால உயர்ந்தவர்களுக்கு அப்பவும் வருமா. அப்ப இப்ப என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் வர்றதுல ஆச்சரியம் வரும். ஆனால் அதுக்கு போறதுக்கு என்ன செய்யலாம்னாரு, திரும்பி பூசிக்கோம்னாரு. அங்க அந்த ஆசை தீரதான் பொருள். அதனால ஆசை தீரன்னு அள்ளி கொடுக்கறது இல்ல, ஆசை தீருமாறு உரை சொன்னாங்கன்னு எழுதுவாங்க. சுவாமி எழுதியிருக்கிறார். பின்னாலாம் அவங்க தொண்டைமண்டலம் குருமாசனாங்களா இருந்தாங்க. இவங்க நீங்க பார்த்திருக்கீங்களா ஐயா அவங்கள? தொண்டைமண்டலம் சார். ஏன்னா நம்ம கோயம்புத்தூர்ல சொர்ணா சோமசுந்தரம் அம்மா வீட்டுல ரொம்ப நாள் இருந்து பாடம் நடத்தி இருக்கிறாங்க. திருவள்ளுவர் பயன் உண்மை விளக்கம்லாம் இங்க என்ன பாடம். வையாபுரி ஐயா, சொர்ணா சோமசுந்தரம் அம்மா எல்லாம் நேரடியா அவங்கள்ட்ட, சென்னைப்பன் ஐயா அவங்களாம் நேரடியா அவங்கள்ட்ட பாடம் கேட்டவங்க. அந்த குறிப்புகளை வந்து நம்முடைய சொர்ணா சோமசுந்தரம் அம்மா
குறிப்பை எடுத்தது கொஞ்சம் அந்த காலத்துல ஏதோ இந்த ஆடியோ கேசட்ல அவங்க பேசின ரெக்கார்ட் பண்ணி பின்னாடி அதை அப்படியே எழுதி அதை வையாபுரி ஐயா வச்சு ஒரு தடவை பரிசோதித்து திருவருட்பெண் உரையை வெளியிட்டாங்க. சொன்ன அம்மா அந்த உரை இப்ப இருக்கு நம்ம கையில எல்லாத்தையும் கிடைக்குது. அந்த உரை எப்படி வந்ததுன்னா சாமி உட்கார்ந்து எழுதி கொடுத்தது இல்லை, சாமி பாடம் நடத்தினது. அதுல இருந்து பெரிய பெரிய அறிஞர், பெரிய சித்தாந்தி, பெரிய அறிஞர். அப்புறம் என்ன தொண்டைமண்டல ஆதீனம்னா அப்புறம் சும்மாவா அவங்க. அதனால அவங்க சொல்றாங்க அவங்க கல்லூரியில வேலை பார்த்து இருந்த காலத்துல அந்த இதுக்கு உரை எழுதும்போது நடந்த நிகழ்வு இருக்கட்டும். அதனால பாசமான கலைவார் நீங்க சொன்ன மாதிரி பாசமானும் பற்றறுத்து பாரிக்கும். பாரிக்கும்னா பெருமை உடையதாக்குதல் அல்லது வளர்த்தல் என்று கொள்ளும். பாரித்தல் அப்படிங்கிறது வளர்த்தல். ஏன் வளர்க்கணும் அப்படின்னா இந்த ஆணவ மலம் என்ன பண்ணும், நம்மளை கீழ் நோக்கி செலுத்தும். ஆணவ மலம் நம்மளை ஒண்ணு தலை தூக்க விடாது. ஆணவ மலத்துக்கு பல சக்திகள், அது ரெண்டு முக்கியமான சக்தி. ஒண்ணு ஆவாரக சக்தின்னு பேரு, இன்னொன்னுக்கு அதோனியாமிகா சக்தின்னு பேரு. இந்த ஆவாரக சக்தி என்ன பண்ணும், உயிரினுடைய அறிவை மறைக்கும். அதோனியாமிகா சக்தி என்ன பண்ணும், உயிரை கீழ் நோக்கி தள்ளும். மேல் நோக்கி போனா இவன் சாமிகிட்ட போயிடுவான், அதனால அதுக்கு தடையா நிற்கும். அதனால என்ன பண்ணும், கீழ் நோக்கி நம்மளை தள்ளி விட்டுரும் அந்த ஆணவ மலம். அதனால அந்த அப்போ சுவாமி தான் என்ன பண்றான், கீழ் நோக்கி செலுத்துற ஆணவ மலத்துல மாட்டிக்கிட்டு நம்மள மேல் நோக்கி எடுத்துட்டு வரான். அதுதான் பாசமாம் பற்றறுத்து. அப்படி கீழ் நோக்கி தள்ளுகின்ற ஆணவ மலத்தை அறுத்தெறிந்து நம்மளை மேல் நோக்கி கொன்ற பெருங்கருணையாளன். அதுதான் பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும். பாரிக்கும்னா வளர்த்தல் அல்லது பெருமை உடையவனாக்குதல் பொருள். பாரிக்கும் ஆரியனே. ஆரியன் அப்படின்னா தமிழ்ல பூசிக்கத்தக்கவன் பொருள். அந்த பூசிக்கத்தக்கவன்கிறத வச்சுக்கிட்டு தனமனை சேர் என்ன எழுதுறார், ஆசிரியன் ஆரியனரை வந்தது. எப்படி ஆசிரியர்னாரு, அவன் குருநாதனாத்தான வந்தான். திருப்பெருந்துறையில காட்சி கொடுக்கும்போது எப்படி வந்தான், மன்னருக்கு மன்னாதி மன்னனாவா வந்தான் இல்ல. காட்சி கொடுக்கும்போது எப்படி வந்தான்னாரு, குருநாதரை வந்துதானே உபதேசம் பண்றான். அப்ப குருநாதர்னா ஆசிரியர் தானே. ஆனால சொல்றார் பாசமாம். இன்னொன்னு, பாசமாகிய ஆணவ மலம் என்கின்ற அறியாமையை நீக்குதலே குருநாதர். அறியாமையை யார் நீக்குவா, குருநாதர் தான் நீக்குவார். அதனால்தான் சுவாமி குருநாதரா உட்கார்ந்த இடம்ங்கிறதுனாலே திருப்பெருந்துறைய பெருமை என்ன சொன்னார், நீங்க திருப்பெருந்துறைக்குள்ள போனாலே அறியாமையாகிய மலம் நீங்கிடுங்கிறது. எங்க படுறாரு, திருக்கழுக்குன்றத்துல படுறாரு. கழுக்குன்றத்துல உட்கார்ந்துகிட்டு திருப்பெருந்துறை ஞாபகத்துல பாடுறாரு. மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்துரை விளங்கினேன் வினை கேடனேன் இனிமேல் விளைவதறிந்திலேன் இலங்கையின் சேவடிகள் இரண்டும் வைப்பிடம் என்றியே கலங்கினேன் கலங்காமலே காட்டினாய் கழுக்குன்றிலே. கழுக்குன்றல பாடுறாரு. ஆனா சொன்னது என்ன, பெருந்துரை. மலம் கெடுத்த பெருந்துரை. பெருந்துரை பேசி பெருந்துரையை பிறப்பறுத்தேங்கிறார் பின்னாடி மண்டானம். ஆனால அந்த பெருந்துரை அப்படிங்கிறது ஏன்னாரு, அறியாமை அல்லது ஆணவமலத்தை நீக்கிறது குருநாதர். சுவாமியை குருநாதரா உட்கார்ந்த இடம் பெருந்துரை. ஆனால அந்த இடத்துக்கு அவ்வளவு சிறப்பு. அதனால எங்க பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து. நிறுத்திக்கணும். நேச அருள் புரிந்து. நேசம் அப்படின்னா பொதுவா அன்புன்னு அர்த்தம். அந்த இடத்துல நேசம்ங்கிறது அன்புக்கு பரிமேலர் எழுதுவாரு, தொடர்புடையார் கண் தோன்றும் காதல்னு எழுதுவார். நேசம்ங்கிறது என்ன எழுதுறாரு, தொடர்புடையார் கண் தோன்றும் காதல்னர். நமக்கு ரொம்ப வேண்டியவங்கன்னா அவங்க மேல ஒரு ஊர்ல போனோம் அவ்வளவு பேர் மேலேயுமே அன்பு வருது, பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கும் அவ்வளவு பேர் மேலேயுமே அன்பாவா இல்ல. ஆனா நமக்கு ரொம்ப வேண்டியவங்க, சுரேஷ் எங்கேயுமே உங்களை இங்கே எதிரே பார்க்கல, எங்க வந்தீங்க அப்படின்னு நம்ம பேசுறோம். அப்புறம் ஒரு அன்பு தொடர்புடையார்கள் தோன்றும் காதல். அதனால என்ன பண்றான், சுவாமி மேல யாரெல்லாம் தொடர்புடையாராய் நேசம் செலுத்துகிறாரோ அவர்களுக்கு அருள் புரிவாங்க. நேசிப்பவருக்கு அருள் புரிவாங்க. அதான் நேச. நாம நேசத்தை காட்ட அவன் அருள் புரிய, அப்படி பொருள். அதனால நேசமும் அருளும் ரெண்டு அவன்பால் இல்ல. நேசம் என்பது நமக்கும், அருள் என்பது அவனுக்கும். நேசம் என்பது நாம் காட்டும் அன்பு, அதற்கு அவன் தர்ற சன்மானம் அருள் என்பது கருணை. அதனால அந்த நேசம் அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் எல்லாருக்கும் மேலேயும் அருள் வச்சிருக்கிறான். ஆனா என்ன இருந்தாரு,
யார் அவனை ரொம்ப விரும்புறாங்களோ அவங்களுக்கு காட்டுறான், மிச்சவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி இருந்திருக்கான். புறத்தார்க்கு சேயோன் இவர்தான் சொல்லிட்டார். யார் அவங்க நெருங்கி இருக்கிறாங்களோ அவங்க மேல அன்பு பொழியிறான். யாரு கோயிலுக்கு போல ஜாமியம் நினைக்கலையோ அவங்களுக்கும் அவங்களுக்கும் அவங்க மேலே கருணையத்தான் இருக்கு. அவங்களுக்கு சோறு போடுறான், அவங்களுக்கு சட்டை வாங்கி துணிமணி வாங்கி கொடுக்குறான், இருக்கிற இடம் கொடுக்குறான், எல்லாம் கொடுக்குறான், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான், எல்லாம் செய்யறான். ஆனா யாரு ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப மற்றவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி இருந்துக்கிறான் அவன். அதான் சொல்ல புறத்தார்கள். அப்ப யார் அவன் மேல ரொம்ப நேசமுடையவர்களா இருக்கிறார்களோ அவர்களுக்கு அறிவுரை. நேச அருள் புரிந்து. அந்த அருள் புரிந்துனா என்ன சார் செய்வான்? அதை கொஞ்சம் கரெக்டா சொல்லிடலாம். நெஞ்சில் வஞ்சம் கெட. வஞ்சம்னா மல வாசனை, நெஞ்சிலே இருக்கக்கூடிய மல வாசனையை அதை கெடுக்கிறான். அதான் அவன் செய்யற அருள். பொருத்தமின்மையேன் பொய்மை உண்மையேன் போதையந்தனை புரிந்து நோக்கவும் வருத்தமின்மையேன் வஞ்சம் உண்மையேன் மாண்டிலேன் மல கமல பாதனை அறத்தமேனியாய் அருஷயன்பரும் நீமங்கெழுந்தருளிங்கனை இருத்தினாய் முறையோ என்னெம்பீரான் வம்பனேன் வினைக்கு இறுதி இல்லையே. புலம்புறான் திருச்சதத்தில். பொருத்தமின்மையேன் பொய்மை உண்மையேன் போதை என்றனை புரிந்து நோக்கவும்ங்கிறார். பொருத்தமின்மையேன்னா சார் எனக்கும் உனக்கும் என்னப்பா பொருத்தம் இல்லை. இந்த உலகத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பொருத்தம்னா ஏதோ ஒரு வகையில பொருத்தம் இருக்கும். இப்ப எனக்கு அவருக்கும் வயசால ஒரு பொருத்தம் இருக்கு. நாங்க 2 பேருமே டெக்ஸ்டைல் படிச்ச ஆள் தான், இப்படின்னு ஒரு பொருத்தம் இருக்கு. 2 பேருமே மில்ல வேலை பார்த்தோம், இப்படி ஒரு பொருத்தமா இருக்கு. நாங்க 2 பேருமே ரிட்டையர் ஆயிட்டோம், இப்படி ஒரு பொருத்தம் ஏதோ ஒரு வகையில பொருத்தமா இருக்கு. எனக்கு 2 பேரம்பேத்தி, அவருக்கு 2 பேரம்பேத்தி, இவன் ஏதோ ஒரு வகையில பொருத்தம். எனக்கும் படிச்சு ஒன்றும் புரியல, அவருக்கும் படிச்சு புரியல. வெரி குட். இப்படி ஏதோ ஒரு பொருத்தம் இருக்கும் இல்லைங்களா? சுவாமிக்கு நமக்கு என்ன? அவன் இயற்கையாகவே அறிகிறான், நான் அறிவித்தால் அறிகிறேன். அவன் எல்லாவற்றையும் முற்றும் உணர்கிறான், நான் ஒன்று விட்டு ஒன்று உணர்கிறேன். அவனுக்கு இயற்கையாகவே பாசம் இல்லை, எனக்கு ஏற்கனவே பாசம் இருக்கிறது. அவனுக்கு இருக்கிற உடம்பே தூய உடம்பு. இது இங்க ஒரு நாள் குளிக்கல தான் நாரி இருக்கு. அவன் எப்பவுமே இன்ப வடிவா இருக்கான், எனக்கு எப்பமா தான் இன்பமே வருது. இப்படி எந்த வகையிலும் எனக்கு அவனுக்கும் பொருத்தம் இல்லை. அப்படி பொருத்தம் இல்லாத ஏன் கூட அவன் கூட்டணி வைக்கிறான்னா நான் அப்ப அவனுக்கு எவ்வளவு அவன் மேல ஒரு இது வந்திருக்கணும் எனக்கு மனசுல. சார் என்னையெல்லாம் அவன் ஒரு ஆளா சேர்த்திருக்கான்னா பாருங்க சார் அப்படின்னு வரணுமா வேண்டாமா? அது வரலைங்கிறார். பொருத்தமின்மையேன் என்கிட்ட ஒரே ஒரு உண்மை இருக்குனார். என்ன உண்மையினர்? நல்ல பொய் சொல்லுங்கிறார். அதான் பொய்மை உண்மையேன். அப்படி இருந்தும் சுவாமி என்ன சொன்னா, போதை என்ற நையினர். போதன்னா வான் அர்த்தம். அப்படி இருக்கிற என்னையும் வான் அவன் கூப்பிடுறான்னா நான் இப்ப என்ன பண்ண, கண்ணில் பொலுன்னு கண்ணீர் வந்திருக்கான்னா எனக்கு. சார் என்னெல்லாம் சார் அந்த காலேஜ்ல சீட் எடுக்கிறதே பெருசு சார். நான் 34 டீச்சர் கடைசியில் அரை மாதிரி போட்டு 35 ஆக்கின கேஸு. எனக்கும் சீட்டு கொடுத்தாங்கன்னா பாருங்க சார், எல்லாம் 94 5 தான் உள்ள உட்காந்துருக்கு. அந்த கரஸ்பாண்டன்ட் நமக்கும் சீட்டு கொடுத்தாருன்னா பாருங்க சார் அப்படின்னு கையெல்லாம் பதறி சீட்டுக்குள்ள போகண்டா உள்ள. அத மாதிரி அவன் என்ன கூப்பிட்டான், பொருத்தமின்மையன் பொய்மை உண்மையன் போதை என்று என்னை புரிந்து நோக்கவும்னாரு. அப்படின்னா குருநாதர் பார்த்தா போறோம், நம்ம போகணுமா? பார்த்தாதான் போகணும். கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்தேரி. அவர் காட்டாம முன்னாடி இஷ்டத்துக்கு திறந்துட்டு உள்ள போகக்கூடாது. தலைமை அப்படி கண்ணை காமிச்சாதான் உள்ள போலாம், அது சொல்றாரு. அதனால அவன் அப்படி காட்டணும். புரிந்து நோக்கவும். இப்ப நான் பதட்டம் நெஞ்செல்லாம் பதறி இருக்க வேண்டாம், அது வரல எனக்கு. வருத்தம் இன்மையேன், எனக்கு அந்த வருத்தமே இல்லை. ஏன்னாரு, வஞ்சம் உண்மையேன். மனசு பூரா வஞ்சம். அந்த வஞ்சம் எங்கேருந்து வந்தது? ஆணவம் மரம். எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு, எனக்கு மட்டும் கொடுக்கல. ஒரு நாள் வர்றாருல பாத்துக்கிட்டு இப்படி மனசு பூரா வஞ்சம். அந்த வஞ்சத்தை சாமி கெடுக்கிறான். நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட. எவ்வளவு பெரிய கருணை சார் அவனுக்கு. அவன் என்னை புரிந்து நோக்கி என்னை கூப்பிட்டு அதுக்கு நான் வருத்தப்படலைன்னு தெரிஞ்சும் கூட, ஏண்டா தகுதி இல்லாத உன்னை நான் கூப்பிட்டுத்தாருன்னு அப்ப கூட நீ நெஞ்ச நிமித்தி நிக்கிற ராஸ்கல் அப்படின்னு சொல்லல. அப்பவும் என்ன பண்றான், இதுக்கெல்லாம் காரணம் நீ இல்லடா, உனக்கு உள்ள அந்த ஆணவமலம் ஒண்ணு உட்கார்ந்து இருக்கு, அதை நீக்கினாதான் சரியா வரும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீக்கிறான். அவன் எவ்வளவு கருணை பாரு. உங்க மேல தப்பு இல்ல, நீங்க எனக்கு வணக்கம் போடாம போனதெல்லாம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இப்படி போனீங்களே, அது உங்க மேல தப்பு இல்ல. உங்களுக்குள்ள மிஸ்டர் ஆண் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு,
அவர் பண்ற வேலை தான், நான் அவரை டீல் பண்றேன், அதனால நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு நினைக்கிறானா. அப்ப நம்ம என்ன சொன்னோம், அவன் மேல போய் அன்பா நின்னுட்டா போருமா, அவன் அருள் புரியுறான். என்ன அருள் புரியுறான்னாரு, நெஞ்சில இருக்கிற அந்த வஞ்சம்ங்கிற அதை கட் பண்ணும். அதான் சொல்றாரு, நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. பேராது நின்றனர், பேராதுன்னு நம்மை விட்டு விலகாம நிக்கிறானாம் கூட. சார் ஒரு டாக்டர் கூட என்ன பண்ணுவார் சார், ஆபரேஷன் தேட்டர்ல வந்து ஆபரேஷன் பண்ணுவாரு, பண்ணிட்டு நம்ம கூடயே வந்து நம்ம ரூம்லயே உட்காந்துருப்பாரு. நாளைக்கு வந்து பாக்குறேன் ரூம் தூக்கிட்டு போங்கன்னு போயிடுவார். அப்புறம் வலிக்குது நம்ம கத்திட்டு இருப்போம். அந்த நர்ஸ் வந்து ஒரு ஊசியை போடும். அப்புறம் மறுநாள் காலையில் டாக்டர் வந்தோம், சார் டாக்டர் நேற்று ராத்திரி பூரா வலி அப்படின்னு வந்து சொன்ன, இல்லை இன்னைக்கு ஒரு ஊசி போட சொல்லிருங்க, இன்னைக்கு வலி குறைஞ்சிடும் அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் நம்ம கூட நிற்பாரு, ஒரு 4 வார்த்தை அன்பா சொல்லுவாரு, அதுக்கப்புறம் போயிடுவார். ஆனா இந்த டாக்டரு வஞ்சம் கடை ஆபரேஷன் பண்ணிட்டு போகவே இல்லை, கூடவே இருக்கிறானா. பேராது யார் சார் இருப்பா? கொண்டாட்டி பிள்ளைகள் கூட கூடயே இருக்கு, அம்மா அப்பா கூட கூடயே இருக்கு, நண்பர்கள் ஆசிரியர்கள் கூட இருக்க முடியாது, மாணவர்கள் கூட இருக்க, யாரு கூட இருப்பா? யாரால இருக்க முடியும் சொல்லுங்க? எல்லாருமே வாட்சை பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இவன் பேசி தொலையிட்டோம். அதுக்கப்புறம் 2 பேர் பின்னாடி வர திரும்பி பார்த்துக்கிட்டான், பிரசாதம் வந்துட்டா அப்படின்ட்டு. அவ்வளவுதான். ஏழு மணி இன்னொரு 12 நிமிஷம் பேசணும்னு வச்சுக்கோங்க, அங்கேயிருந்து வரு உன் டைம் முடிஞ்சிட்டு இதோட நிறுத்திக்கும். அவ்வளவுதானே முடியும். பேராது யாரால இருக்க முடியும் சொல்லுங்க? இன்னும் அடுத்த வேலை இருக்கு சார் வீட்டுல போய் ஆளாளுக்கு, ரைட்டுங்களா சொல்றான். ஆனா அவன் பாருங்க, அவனு அப்படி பார்த்தா அவனுக்கு எவ்வளவு வேலை இருக்கும். நம்ம என்ன காரணம் சொல்லணும், சார் நான் இருக்கலாம், பட் இருந்தாலும் வீட்டுல பிள்ளைகளுக்கு சாப்பாடு தயார் பண்ணணும்ல சார் அப்படின்னு. இந்த பக்கம் ஏதோ ஒண்ணு, ஆளாளுக்கு ஒரு வேலை இருக்கு. நான் முதல்ல 8 மணிக்கு ட்ரெயின் பிடிக்கணும், இப்படி ஆளாளுக்கு ஒரு வேலையை சொல்றோம். நம்மளாம் இப்படி வேலையை சொல்றோம், அவனும் எனக்கு ஒரு வேலை இருக்கு, நீங்க எக்கடி நெட்டு போங்கன்னு விட்டான் ஒரு நாள்னு வச்சுக்கோங்க, அப்ப தெரியும். ஆனா அப்படி செய்யலையா, ஒரு நிமிஷம் கூட செய்யலையா. அதான் சொல்றாரு, பேராது நின்ற. அப்படி அவன் அப்படி நிக்கிறதுக்கு என்ன சார் காரணம்? நம்ம நல்ல காரியங்களை நம்ம ரொம்ப பண்ணிட்டோம், நம்மளை பாராட்டுறதுக்காக நிக்கணும், ஒரு புண்ணாக்கும் கிடையாது, அவனுடைய கருணைன்றார். நீ ஒண்ணும் செஞ்சு கிளிக்கல, அவன் அப்படி உன் கூட நிக்கிறதுக்கு என்ன காரணம்னா அவனுடைய கருணை, பெரும் கருணை. பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. ஆரா அமுதே. ஆரா அமுதுனர், அமுதம்னாலே தித்திக்கும் பொருள் சொல்லிட்டோம். அப்ப தித்திக்கிற பொருள் என்ன ஆகும்னாரு, கொஞ்சத்துக்கு மேல தகுட்ட ஆரம்பிச்சு. ஏதோ ஒரு தித்திக்கு பொருள் குலோப் ஜாமுன் வச்சுக்கோங்க சார், 2 சாப்பிடலாம், 7 சாப்பிட முடியுமா? தகுட்டுரும் இல்லைங்களா? அப்ப என்னன்னா, ஆனா இது வந்து அப்படி இல்லையா, சாமிங்கிற அந்த அமுதம் எப்படி இருக்குன்னாரு, ஆறாமுதே தவிட்டு வயசு உருகும் அடியார் அள்ளூர உள்ளே ஊரும் தேன் வருக, உண்ண தெவிட்டா சிவானந்த ஒளியே வருக. சிவஞான சொல்ற உண்ண தெவிட்டாத சிவானந்த ஒளி விநாயகர் பெருமாள் பாடுவார். அது மாதிரி இருந்தது ஆறாமுதே. அது கூட நீங்க பாருங்க, ஆறாமுது அப்படிங்கிறது அருமையான சிவபுராணத்துல உள்ள சொல். இன்னைக்கு அது யார் பேர் வைக்கான்னா வேற நம்மள எங்கேயும் பேர் இந்த மாதிரி வைக்க மாதிரி இருக்காது. ஆறாமுதன் எங்க இருக்காரு, அதோட நிறுத்திக்கிறார். அதனால ஆறாமுதே சிவபுராணத்துக்குள்ள இருக்காரு, பாத்துக்கங்க இனிமேல. ஆறாமுதே அளவிலா பெம்மானே. அளவிலா பெம்மான்னா அளவிலாத பெருமைக்குரியவன். இவங்களை பத்தி பேசுங்க, அவங்கள பத்தி பேசுங்கன்னா நான் பேசுவேன் 15 நிமிஷம் பேசலாம், அவங்களை பத்தி 1/2 மணி நேரம் பேசலாம், அவங்கள பத்தி 1 மணி நேரம் பேசலாம். அதுக்கப்புறம் சரி எனக்கு தெரிஞ்சது அவங்க பெருமை எல்லாத்தையும் சொல்லிட்டேன், இதுக்கு மேல ஒன்றும் இல்லை, அவ்வளவுதான். இப்ப என்னை பத்தி பேசணும்னு சொன்னீங்க 5 நிமிஷம் அதுக்கு மேல இருந்து பேசுறீங்க, ஒன்றும் பேச முடியாது, இவ்வளவுதான் பெருமை. ஆனா சுவாமியுடைய பெருமை எப்படின்னாரு, அதை அளவிடவே முடியாது. எவ்வளவு பெருமை, அவனுடைய கருணை மட்டுமே எவ்வளவு. அன்னைக்கு நம்ம சொன்ன மாதிரி பன்றிக்குட்டிக்கு அருள் தானே, அந்த பன்றிக்குட்டிக்கு அருளுகிற திறம் கூட. சரி குட்டி பன்றிகள்லாம் வருத்தப்பட்டது, பால் இல்ல, தாய் பன்றி இறந்து கிடக்கு. அவன் நினைச்சிருந்தான்னு வச்சுங்க, உடனே அங்கே ஒரு ஆவின் பார்லர் ஓபன் பண்ணி எல்லாத்துக்கும் பால் கொடுத்துட்டு போயிருக்கலாமே, இல்லைங்களா? செய்யல. எப்படி கருணை இருந்தா, அந்த பன்றி குட்டிக்கு, அந்த தாய் பன்றிக்கு உள்ள போய் அந்த குட்டிகளுக்கெல்லாம் வந்து பால் கொடுக்குறான். அவனே பன்றியாச்சு. கேவலம் கேளலாய் பால் கொடுத்த கிட பரிவார் எம்பெறாவாரை பாராட்டினார். அப்படி சொல்றான், அப்படி செய்யறான். புராணத்துல வருது, அங்க ஒரு மான் குழந்தை வந்து குட்டி போட்டிருக்கு, குட்டியை ஒரு ஓரமா வச்சுட்டு மானுக்கு அந்த பக்கம் பேருக்கு ஒரு வேடம் அந்த மானை கொண்டுட்டான். அந்த குட்டி வருத்தப்படுமேன்னு சொல்லி சுவாமி என்ன பண்ணானா, அந்த காட்டுல அந்த நேரத்துல அங்க பெண்மான் ஒண்ணுமே இல்லையா,
அதனால டப்புன்னு ஒரு பெண் புலியை பிடிச்சி அந்த மானுக்கு பாலை கொடுன்ட்டான். நீங்க புலிக்கு மான்கிறது ஒரு பெரிய உணவு. ஆனா சுவாமி சொல்லி அனுப்பிச்சதுனால அந்த புலி மானுக்கு பால் குடி. ஆனா சுவாமி அந்த மான் எப்படி வருதுன்னா புலிப்பால் குடிச்சே வளருது. இதெல்லாம் அப்ப சாமியுடைய கருணை எங்கன்னு எவ்வளவு சொல்ல முடியும்? எத்தனை பேருக்கு எவ்வளவு கருணை. காலில் ஓடியாந்து விழுந்தான் சந்திரன், காலில் என்ன காப்பாத்துங்க, நான் தூக்கி தலைமையில வச்சுட்டேன். நம்ம இன்னை வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறோம். காலில் விழுந்த கேஸ் அது. அப்ப சுவாமி காலில் விழுந்த சுவாமி தலைமையில தூக்கி வைக்கலாம். அவ்வளவு கருணை. சுவாமி தலைமையில நிக்கணும்னு நினைச்சா காலில் விட்டு மிதிச்சிருவோம். அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமா, ஆனவங்க இருந்துன்னு வச்சுக்கோங்க, காலி பண்ணிட்டான். அதையும் பார்த்துக்கணும். அதனால அவ்வளவு பெரிய அது. அப்போ காலில் விழுந்தவனை தலையில தூக்கி வைக்கிறது அவனுடைய கருணை, தலையில உட்கார்ந்து நினைச்சா காலில் தூக்கி வைக்கிறது அவனுடைய திறம். அப்போ அவனுடைய பெருமை என்ன எவ்வளவு சொல்லலாம். அதனால ஒரே வார்த்தை சொல்றாரு, ஆரா அமுதே அளவிலா பெம்மானே. அங்க ஒண்ணு நிறுத்திக்கிறோம். இன்னைக்கு அளவிலா அளவிடற்கரிய பெருமைகளுடைய பெருமான், அது நமக்கு தெரியும். அந்த 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 பெருமையில ஒரு பெரிய கருணை என்ன செய்யறான், அடுத்த வாரம் சொல்ல போறோம். ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியான். ஓராதார், ஓர்தல் அப்படின்னா சிந்தனை செய்தல், ஓராதார் அப்படின்னா சிந்தனை செய்யாதவர்கள், அப்படின்னா அவனை நினைக்காதவர்கள், அவர்களிடத்தும் அவன் இருந்து அருள்கிறான். அதான் அவனுடைய கருணை. சொல்ற கருணைங்கிறது அதுதான். அவனுக்கு வேண்டியவங்களுக்கெல்லாம் அள்ளி கொடுத்தான் சார், அது கருணை இல்லை சார். அவனை வேண்டாதவர்களுக்கும் அவன் கொடுக்குறான் சார், கொடுத்துட்டு தான் சார். அதுதான் கருணை. அதான் சொல்ல, ஓராதார் அவங்களுக்கும் அவன் அருள் செய்யறான். அதுதான் அவனுடைய பெரிய பெருமையில ஒண்ணு. நிறைய இருக்க பெருமை, அதுல இது ஒரு பெருமை. ஓராதார் உள்ளத்து, அதை அடுத்த வாரம் எடுத்துக்கிடுவோம். ஆரா அமுதே அளவிலா பெம்மானை, அளவிடற்கரிய பெருமானது. அவனுடைய அந்த தன்மை நம்ம எவ்வளவு சிந்திச்சாலும் நமக்கு திகட்டவே செய்யாது என்பதுதான் செய்தி என்று சொல்லி, இந்த சிந்தனைக்கு துணையாயிருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும், இதை ஏற்பாடு செய்கின்ற பெரியவர்கள், கலந்து சிறப்பிக்கின்ற பெரியவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியும் சொல்லி, ஒரே ஒரு அறிவிப்பு செய்தி. அதாவது என்ன சொல்ல சொன்னாங்க, சொல்லிடுறேன். ஏப்ரல் 20 கிளம்பி இலங்கை ஒரு வார பயணமாக சென்னையில இருந்து கூட்டு போறாங்க. அதாவது ஒரு ஆன்மீக சுற்றுலா, எல்லாம் கோயில் தலங்கள் பாக்குற மாதிரி. ஏற்கனவே 2 முறை போயிட்டு இருந்தேன். இங்க சில அன்பர்கள் எல்லாம் போயிட்டு வந்தாங்க, நான் அடியேனும் போயிருந்தேன். இப்பவும் சில அன்பர்கள் அதுல வர்றதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. யாரே அதை பத்தி போகணும்னு விருப்பம் இருந்தால் என்னை தனியா தொடர்பு கொள்ளுங்க, நான் மெராஸ்ல அவங்கள்ட்ட சொல்லி தகவல்கள் வாங்கி கொடுக்கிறேன் என்ற ஒரு செய்தியையும் சொல்லி, மீண்டும் திருவருளையும் குருவருளையும் நினைந்து போற்றி வாழ்த்து பாடி நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசைக, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அரண்கள் ஓங்க, நற்தவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம்.